கோபாலபுரத்து மக்கள் அப்படின்ற இந்த நாவல் வந்து கோபாலபுரம் கிராமம் அப்படின்ற ஒரு நாவலுடைய அடுத்த பகுதி, 2ஆம் பகுதி. இந்த கோபாலபுரத்து மக்களுக்கு தான் வந்து சாகித்ய அகாதமி கிடைச்சிருக்கு. கோபாலபுரம் கிராமம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தெலுங்கு பேசும் மக்களும், கன்னடம் பேசும் மக்களும் எப்படி வந்து இங்க செட்டில் ஆனாங்க. அவங்க வாய் வழியா தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட கதைகள், அந்த 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 கதைகளின், நாட்டுப்புற கதைகளின் தொகுப்பு தான் வந்து கோபாலபுரம் கிராமம். அந்த கிராமத்துடைய இதுவா நடப்பாக அதை வந்து தொகுத்திருப்பாரு கீரா அவர்கள். கோபாலபுரத்து மக்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா கோபாலபுரம் கிராமம் அப்படின்றதையும் சேர்த்து நீங்க படிக்கணும். அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு கீரா சொல்லியிருக்காரு. சாகித்ய அகாடமி வாங்கின புத்தகங்களை, படைப்புகளை எல்லாமே வந்து எல்லா மற்ற இந்திய மொழிகள்லையும் மொழிபெயர்ப்பாங்க. அந்த காரணத்துக்காக இந்த இதை வந்து மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா இது 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 இந்த நாவலுக்குரிய சிரமம் மட்டுமே இல்லை, ஒரு இலக்கியம் அப்படின்ற மாதிரியான படைப்புகளோடு இல்லாமல் நாட்டுப்புற மக்களினுடைய இந்த ஃபோக்லோர் அண்ட் ஃபோக் சம்பந்தப்பட்ட விஷயங்களை டிரான்ஸ்லேட் பண்ற அத்தனை உலக இலக்கியங்களுக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான். அதனால இதுக்கு வந்து ரொம்ப கேர் தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் வந்து கீரா வந்து தன்னுடைய சாகித்ய அகாடமி வாங்கின ஏற்புரையில வந்து அவர் இதெல்லாம் குறிப்பிட்டிருக்காரு, இந்த விஷயங்கள் எல்லாம். நம்ம இன்னைக்கு வாசிப்புக்கு உள்ள போகலாம். 37வது அத்தியாயம். ஆக்சுவலி ஒரு அந்த அந்த தோட்டத்தில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து மணி அப்படின்ற ஒருத்தர் வந்து வராரு. வந்து சாப்பிட்டு எப்படி இந்திய தேசிய இராணுவம், தேசிய அரசியல் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அந்த மணின்றவர் அங்கே தோட்டத்தில் இருக்கிற அவங்களோட ஷேர் ஆரம்பிக்கிறாரு. இப்போ தான் வந்திருக்காரு, சாப்பிட்ருக்காரு, என்ன பேச ஆரம்பிக்கிறாரு அப்படின்றது தான் இது. 37வது அத்தியாயம். மணி சொல்ல தொடங்கினார். சத்தம் ஓகே தானே மீரா? வேற எதுவும் இறைச்சல் எதுவும் இல்லையே? இல்ல இல்ல காளி. மணி சொல்ல தொடங்கினார். ஜாதி நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல, நிறம் தெரியும். எப்படியோ சிகப்பு நிறம் நம்ம கண்ணுக்கு பிடிச்சு போச்சு. சிகப்பா இருக்கிறவங்க அழகா இல்லாவிட்டாலும் அந்த நிறத்தை நினைச்சு அவங்களுக்கு மூக்கு முட்டை கர்வம் உண்டு. ஆனா இந்த பரங்கி நிறம் இருக்கே, வெள்ளக்கூட்டம் வந்த மாதிரி, அந்த நிறத்தை நினைச்சு அவங்களுக்கு என்ன கர்வம்? கர்வம் இருந்துட்டு தொலையுது. சபம் அது அவனோட விஷயம். ஆனா அதுக்காக சுட்டி பிரத்தியான நிறத்வேஷத்தால ஏசுகிறதோ, அதை சொல்லி காட்டி சிரமப்படுத்துறதையோ எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்க முடியும்? கப்பல் பட பயிற்சியில நாங்க சேர்ந்த உடனே இதை அனுபவிக்க வேண்டியது வந்தது. எதை பொறுத்துக்கிட்டாலும் மனுஷன் அவமரியாதையை பொறுத்து கொள்றது எப்படி? அதுவும் ஒரு அந்நியன்ட்ட. எங்களுக்கு உண்டாக்கி தந்த வசதி குறைவு, படு மோசமான உணவு, எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டோம். எங்க நேரத்தை குறிச்சு, நாட்டை குறிச்சு இழிவா பேசி திட்டுனதை எங்களால பொறுத்துக்க முடியல. காலையில உடல் பயிற்சிக்காக வரிசையா நிக்கிறோம். யார் செஞ்ச வேலைன்னு தெரியல. மைதானத்து கொடிக்கம்பு மேடையில சாக்பீஸால ஜெய் ஹிந்த்னு இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு. மேல யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் கொடி, கீழே ஜெய் ஹிந்த்னு எழுதியிருக்கு. பொறுப்பான வெள்ளக்காரன் வந்து பார்த்ததும் காய்ச்சி மூச்சுன்னு கத்தினான். யார் எழுதுனதுன்னு இப்ப எனக்கு கொஞ்ச நேரத்துல தெரியணும், இல்ல நான் நடக்கிற கதையே வேற. அம்புட்டு பயல்களையும் இல்ல, இந்தியாவுக்கு வெற்றின்னு தானே அர்த்தம். இதுக்கு அவன் எண்ணத்துக்கு அவ்வளவு கோவப்படணும்? அதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு. அந்த கோஷம் தந்தது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். யாரை எதிர்த்து? வெள்ளையனை எதிர்த்து. பிறகு பயப்பிள்ளைக்கு கோபம் வராம என்ன செய்யும் என்று கேட்டார் சிதம்பரம்பட்டி நாயக்கர். அழிச்ச பிறகு பார்த்தா மறுநாளும் அதே போல ஜெயஹிந்த் எழுதியிருக்கு. சுவாரஸ்யத்தில் சிரிப்பு வந்தது கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கு. ராத்திரி சென்ட்ரி காவல்காரன் இருந்தவனுக்கு, காரணம் தெரியாம சிரிச்சவனுக்கு, முறைச்சி பார்த்தவனுக்கு எல்லாம் அடி உத ஜெயில். இந்த செயல் எங்க கொண்டு போய் விட்டது? காஞ்ச கரிமருந்து அம்பாரத்து மேல ஒரு தீக்குச்சிய ரோசி போட்டது போல ஆயிட்டது. HMIS தல்வாருங்கிற கப்பல் படை பயிற்சி தளத்துல இருந்த இந்திய மாலுமிகள் இதை எதிர்த்து ஆவேச குரல் கொடுத்தாங்க. நேரம் ஆக ஆக ஆவேசம் கூடுனது.
அடிவயிற்றுல இருந்து கத்துனாங்க. சுதந்திர கோஷ முழக்கங்களும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும். தல்வார் கொடி கம்பத்துல பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்குனாங்க. இதுதான், இங்கதான் இந்தியாவிலேயே முதல்ல பிரிட்டிஷ் கொடியை இறக்கினது. அதுவும் யாரால? யார நம்பி இத்தனை நாள் இந்தியாவை அரசாண்டானோ அதே ராணுவ வீரர்களால. இப்போ அந்த தல்வார் கொடி கம்பத்துல பதிலுக்கு ஒரு கொடியை பறக்க விடணுமே. எந்த கொடியை பறக்க விடுறது? கொஞ்சம் திகைப்பும் யோசனையும் வந்தது. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் தல்வார் கொடி கம்பத்துல 3 கொடிகள் சேர்ந்தாப்புல பறந்தன. மூவர்ண கொடி, பச்சை கொடி, செங்கொடி. இந்த செய்தி ரொம்ப வேகமா எல்லா யுத்த கப்பல்களுக்கும் பரவியது. கிடைத்த உடனேயே பம்பாய் துறைமுகத்தில் நின்ற அனைத்து யுத்த கப்பல்களிலும் உள்ள பிரிட்டிஷ் கொடி இறக்கப்பட்டு காங்கிரஸ் கட்சியின் மூவர்ண கொடியும், முஸ்லிம் லீக்கின் பச்சை கொடியும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செங்கொடியும் பறக்க ஆரம்பித்து விட்டன. தல்வாரில் தொடங்கிய இந்த போராட்டம் பம்பாயில் முகாமிட்டிருந்த 60 போர்க்கப்பல்களிலும் மற்ற பயிற்சி நிலையங்களில் இருந்த அனைத்து மாலுமிகளின் வேலை நிறுத்தமாக மாறியது. மறுநாள் பிப்ரவரி 19 காலையில் வேலை நிறுத்தம் செய்த மாலுமிகள் அனைவருமே ஒன்று திரண்டு பம்பாய் நகரத்தின் தெருக்களில் கோஷம் போட்டுக்கொண்டு ஊர்வலமாக வர ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களின் முக்கியமான 3 முழக்கங்கள்: புரட்சி ஓங்குக, வெள்ளையனே வெளியேறு, இந்து முஸ்லிம் ஒற்றுமை வளரட்டும். ஊர்வலமாக வந்த மாலுமிகள் கடைகளை அடைத்து தங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி பொதுமக்களை கேட்டுக்கொண்டதும் வெள்ளையர்களின் கடைகள் தவிர மற்ற அனைத்து கடைகளும் வியாபார தலங்களும் மூடி ஆதரவு அளித்தார்கள். மூட முடியாது என்று சொன்ன வெள்ளையரின் கடைகள் நொறுக்கப்பட்டன. ஊர்வலம் முடிந்து மதியம் ஆயிரக்கணக்கான மாலுமிகள் தல்வார் பயிற்சி நிலையத்தை அடைந்தார்கள். அங்கே நடந்த கூட்டத்தில் ஒரு கப்பலுக்கு ஒருவர் வீதமும், பயிற்சி நிலையத்துக்கு ஒருவர் வீதமும், பெரிய பயிற்சி நிலையமான காசின் பாராக்ஸுக்கு 2 என்று போராட்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டது. குழுவுக்கு தலைவராக M.A. கான் தெரிந்தெடுக்கப்பட்டார். கூட்டத்தில் மாலுமிகளுக்கு போராட்டத்தில் இறங்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை எவ்வாறு ஏற்பட்டது என்பது பற்றியும், போராட்டத்தை மேற்கொண்டு எவ்வாறு நடத்தி செல்வது என்பது பற்றியும் விவாதித்து ஒரு 8 அம்ச கோரிக்கைகள் அடங்கிய பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அவைகளில் முக்கியமானது INA வீரர்களையும் மற்ற அரசியல் கைதிகளையும் உடனே விடுதலை செய்ய வேண்டும். மாலுமிகளிடம் நாகரிகம் இல்லாமல் கீழ்த்தரமாக பேசியும் நடந்தும் கொண்ட தல்வார் கமாண்டிங் அதிகாரி கிங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெள்ளையர்களை கொண்ட ராயல் நேவியின் மாலுமிகளுக்கு அளிக்கப்படும் சம்பள விகிதம், பஞ்சப்படி, இதர சலுகைகள் இந்திய நேவி மாலுமிகளுக்கு அளிக்கப்பட வேண்டும். அனைத்து உணவகங்களுக்கும் இந்திய மாலுமிகள் செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும். அளிக்கப்படும் உணவு நல்லதாக இருக்க வேண்டும். இந்தோனேசியாவில் உள்ள இந்திய படைகள் உடனே வாபஸ் பெறப்பட வேண்டும். இப்படி கிங் என்கிற அந்த வெள்ளை அதிகாரி உங்கள்கிட்ட அப்படி என்ன மோசமா நடந்துக்கிட்டான் என்று விவரம் தெரிந்து கொள்ள கேட்டான் அன்னமையா. முதல்ல அவங்க கிட்ட மனுஷத்தன்மையே கிடையாது. இந்தியர்கள்னாலே இழப்போம் அவனுக்கு. நாய்க்கு பிறந்த பயல்களே, கூலிக்கார பயல்களேன்னு தான் நம்மளை பார்த்து சொல்லுவான் என்றார் மணி. இதை கேட்டதும் கோபமே வராத கொத்தாலி கவுண்டர் சொன்னார், செருப்பால் அடிக்கணும் பயமுள்ளையா, கூலிக்கு வேலை செய்யறவன்னா அவ்வளவு கேவலமா போச்சோ என்று கேட்டார். பழைய செருப்பால் அடிக்கணும் என்றார் சிதம்பரப்பட்டி. பழைய செருப்பிலும் நனையப்பட்ட செருப்பால் அடிக்கணும் சிரிக்கி பிள்ளைய என்று திருத்தம் தந்தார் கொத்தனார் சாமி நாயக்கர். இவர்களின் ஏகோபித்த கோபத்தையும் அதை வெளியிட்ட பாங்கையும் கேட்ட மணி திருப்தியான சிரிப்பை உதிர்த்து விட்டு மேலே தொடர்ந்தார். இந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்த 14 பேர் அடங்கிய ஒரு குழுவும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. மீண்டும் 4 மணிக்கு கூட்டம் நடக்கும் என்று கூட்டத்தில் வந்து திருமதி அருணா ஆசப் அலி பேசுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது. சொன்னபடி கூட்டம் மாலையில் கூடியது. அறிவித்திருந்த தலைவர் திருமதி அருணா ஆசப் அலி வரவில்லை. தல்வாரின் கொடி அதிகாரி அட்மிரல் ராட்ரே வந்தான். ஏன் வரல அருணா ஆசப் அலி என்று ஆர்வமுடன் கேட்டான் அன்னமையா. யாருக்கு தெரியும், வரல, சொன்னபடிங்கிறது தான் விஷயம். பிறகு கொடி அதிகாரி அட்மிரல் ராட்ரேயுடன் மாலுமிகள் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. பிரச்சனைகளை கடல் படையின் தலைமையகத்துக்கு தெரிவிப்பதாக உறுதி சொன்னான். பேச்சுவார்த்தையின் முடிவு பற்றி அறிய காத்து கொண்டிருந்த மாலுமிகளுக்கு செய்தி கிடைத்தது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மட்டும் பரிகாரம் காணப்படுமாம். எங்களை அவர்கள் என்ன என்று நினைத்து விட்டார்கள்? நாங்கள் வெறும் திண்ணி மாடன்கள் என்று நினைத்து விட்டார்கள். மாலுமிகள் இதை ஏற்கவில்லை. உணவு பிரச்சனைக்காக மட்டுமே அவர்கள் போராடவில்லை. போராட்டம் தொடர்ந்தது, பரவியது. பம்பாய் புறக்கடலில் நங்கூரமிட்டிருந்த போர்க்கப்பல்களுக்கு செல்லவும், அவற்றிலுள்ள மாலுமிகளை தங்களோடு போராட்டத்தில் கலந்து கொள்ள செய்யவும் தங்களுடைய கப்பலில் இருந்த படகுகளில் ஏறி கடல் அலைகளோடு கோஷித்துக் கொண்டு அந்த போர்க்கப்பலை நோக்கி சென்றனர். அரபிக்கடலின் அலை ஓசையும் மாலுமிகளின் புரட்சி கீதமும் இணைந்தன. வெகு தூரத்தில் இருந்த மாலுமிகளும் செய்தி அறிந்தவுடன் போராட்டத்தில் குதித்தார்கள்.
கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிட்டிருந்த HMIS பரோடாவில் உள்ள மாலுமிகள் தங்கள் கப்பலில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்கினார்கள். அந்த இடத்தில் தேசிய கொடிகளை பறக்கவிட்டார்கள். கப்பல் படைத்தளபதி வைஸ் அட்மிரல் கோட் பிரே டில்லியிலிருந்து பம்பாய் வந்து சேர்ந்தான். இந்த கப்பல் படை புரட்சியை ஒடுக்கும் பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டான். மீரா. அத்தியாயம் 38. 20ஆம் தேதி அதிகாலையிலேயே டிராம்பே பகுதியில் இருந்த HMIS சீட்டாவை மராட்டா இராணுவம் சுற்றி வளைத்து கொண்ட செய்தி பம்பாய் நகர் முழுவதும் வேகமாய் பரவியது. இதனால் பதட்ட நிலை அதிகரித்தது. தானா பகுதியில் HMIS அக்பரிலிருந்து 3000 வீரர்கள் இச்செய்தி கேட்டதும் ஆத்திரம் அடைந்து காவல் அறைகளுக்குள் நுழைந்து சிறையை உடைத்து கைதிகளை விடுவித்தார்கள். வீரர்கள் அனைவரும் தல்வார் சலோ என்று கோஷித்துக் கொண்டு தானா ரயில் நிலையத்தை பார்த்து புறப்பட்டார்கள் ஊர்வலமாக. தானாவை அடைந்ததும் இவர்கள் 2 பிரிவாக பிரிந்து, ஒரு பிரிவு வீட்டி ஸ்டேஷன் வழியாகவும் இன்னொரு பிரிவு சர்ச் கேட் வழியாகவும் கொலாபாவில் உள்ள தல்வாரை பார்த்து போனார்கள். இதற்குள் தல்வாரில் வந்து பல்வேறு பகுதிகளிலும் வேலை நிறுத்தம் செய்த மாலுமிகள் வந்து கூடிவிட்டார்கள். கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் கோட்பிரே மாலுமிகள் அனைவருக்கும் கீழ்கண்ட எச்சரிக்கையை விடுத்தான். மாலை 3:30 அனைத்து மாலுமிகளும் அவர்களுடைய கப்பல்களுக்கோ அல்லது கப்பல் படை நிறுவனங்களுக்கோ திரும்ப வேண்டும். 3:30 மணிக்கு மேல் எந்த மாலுமியாவது தெருக்களில் காணப்பட்டால் கைது செய்யப்படுவார்கள். இந்த எச்சரிக்கை மாலுமிகளை ஆத்திரமடைய செய்யும் என்பதில் சந்தேகமில்லை. என்றாலும் அவர்கள் தனிமையில் தாக்கப்படும் அபாயத்தை தவிர்ப்பதற்காக போராட்ட குழு பேச்சுவார்த்தை நடைபெற இருப்பதால் அதற்கு உதவியாக அனைத்து மாலுமிகளும் மாலை 3:30 மணிக்கு அவரவர் முகாமிற்கு வந்து சேர்ந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று தெரிவித்தது. அதோடு யாரும் இதனால் ஆத்திரமடைய வேண்டாம் என்றும் படையினரை வாபஸ் பெற செய்ய போராட்ட குழு முடிந்தது அனைத்தும் செய்யும் என்றும் தல்வாரிலிருந்து அனைத்து கப்பல்களுக்கும் சிக்னல் வழி செய்தி அனுப்பப்பட்டது. இந்த செய்தி எல்லா கப்பல்களுக்கும் உரிய நேரத்தில் கிடைத்தது. என்றாலும் கப்பல் படை வீரர்கள் தற்காப்புக்காக தங்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் தங்கள் பொறுப்பில் எடுத்துக்கொண்டார்கள். ராத்திரி நேரத்தில் புதிய கப்பல்கள் ஏதாவது வந்தால் எல்லா கப்பல்களுக்கும் தகவல் தெரிவிப்பதற்கான ஏற்பாடு செய்திருந்தார்கள். அன்றைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் வைஸ் அட்மிரல் கோட்பிரேவின் பங்களாவில் கடல் படை அதிகாரிகளுக்கும் போராட்ட குழுவினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்தது. பேச்சின் முடிவில் எக்காரணத்தை கொண்டும் மராட்டா இராணுவத்தை வாபஸ் பெற முடியாது என்று கோட்பிரே சொல்லிவிட்டான். சாப்பாட்டு பிரச்சனையை தவிர வேற ஒன்றையுமே பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளவே முடியாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டான். அதனால் பேச்சுவார்த்தை முறிந்தது. மத்திய வேலை நிறுத்த கமிட்டி உடனே கூடி போராட்டம் நீடிக்கக்கூடிய நிலையில் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றி யோசித்தது. தண்ணீரும் உணவும் பிரதான பிரச்சனையாக தெரிந்ததால் நேவல் ஸ்டோர்களில் உள்ள உணவுப் பொருள்களின் கையிருப்பை கவனித்த போது மிகவும் குறைவாக இருப்பது தெரிந்தது. தண்ணீர் குழாய்கள் எந்த நிமிஷமும் துண்டிக்கப்படலாம். உணவு ஓரளவு அதிகமாக கையிருப்பில் உள்ள கப்பல்கள் குறைவாக உள்ள கப்பல்களுக்கு ஒரு பகுதியை கொடுத்து உதவ வேண்டும் என்றும் மாலுமிகள் தங்கள் ரேஷன் அளவை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் போராட்ட கமிட்டி அறிவிப்பு கொடுத்தது. தண்ணீர் டேங்குகளை சீக்கிரமே நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள் என்றது. 3ஆம் நாள் ராத்திரி எந்த நிமிடம் என்ன நடக்கும் என்று தெரியாத நிச்சயமற்ற நிலை. வெள்ளை அதிகாரிகள் எதிர்த்தாக்குதலுக்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். இந்த போரில் நாங்கள் வெற்றி பெறுவோமா, முற்றாக அழிந்து போவோமா தெரியாது. வெள்ளையனை இந்த நாட்டை விட்டு ஓட ஓட விரட்ட இதுதான் வேலை. எங்களுக்கு பக்கபலம் இந்த நாட்டு மக்கள், நம்முடைய தேசிய தலைவர்கள். அவர்கள் ஓடி வந்து எங்களுக்கு உதவுவார்கள், பாராட்டுவார்கள் என்று நம்பினோம். தேசிய தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு ராத்திரி பூராவும் போராட்ட குழு தலைவர்கள் பேசினார்கள். நம்பிக்கையூட்டும் பதிலே எங்களுக்கு கிடைக்கவில்லை.
சரி, இனி எது வந்தாலும் சரியே என்று தீர்மானமாக முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த தேசத்தின் விடுதலைக்காக தங்கள் உயிரை தந்த வீரர்களோடு நாமும் சேர்ந்து கொள்வோம். ஆனாலும் எங்களுக்கு அடிமனசில் ஒரு நம்பிக்கை, நம்முடைய மக்கள் நமக்கு ஆதரவாக பொங்கி எழுவார்கள் என்று செயலில் இறங்கினோம். தண்ணீர் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தனிமைப்படுத்தப்பட்டு சக்தி வாய்ந்த படைகளால் சுற்றி வளைக்கப்படும் அபாயம் எங்களை எதிர்நோக்கியது. இந்நிலையில் வெள்ளையனுக்கு அடிபணியாமல் உறுதியாக நின்றோம். தேசபக்த உணர்வும் மன உறுதியுமே எங்கள் பிரதான ஆயுதங்களாக இருந்தன. பம்பாய் துறைமுகத்துக்கு சமமான முக்கியத்துவமுடையது கராச்சி துறைமுகம். தல்வாரில் போராட்டம் நடந்த சமயத்தில் கராச்சி துறைமுகத்தில் HMIS இந்துஸ்தான், HMIS திருவாங்கூர் என்ற 2 போர்க்கப்பல்களும் நங்கூரமிட்டிருந்தன. கராச்சி துறைமுகத்துக்கு பக்கத்தில் உள்ள மனோரா தீவில் HMIS பகுதார், சமக், ஹிமாலயா ஆகிய 3 கப்பல் படை நிறுவனங்கள் இருக்கின்றன. தல்வாரில் போராட்ட செய்தி 19ஆம் தேதி அன்றே கராச்சியில் உள்ள மாலுமைகளுக்கு கிடைத்தது. அன்றைக்கு ராத்திரியே அவர்கள் ஒரு ரகசிய கூட்டம் நடத்தி தாங்களும் தல்வார் மாலுமிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதிப்பது என்று தீர்மானித்து விட்டார்கள். அதேபோல் ஹிந்துஸ்தான் கப்பல் மாலுமிகளும் சேர்ந்து கொண்டார்கள். காரியத்தில் உடனே இறங்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த நாள் காலையில் இந்துஸ்தான் கராச்சி துறைமுகத்தை விட்டு புறப்பட வேண்டும். பிறகு நடுக்கடலில் ஒன்றும் செய்ய இயலாது, செய்தாலும் பலன் இருக்காது. அதனால் உடனடியாக அன்றைக்கு ராத்திரியே வேலை நிறுத்தம் தொடங்கிவிட்டார்கள். 20ஆம் தேதி காலையில் கராச்சி துறைமுகத்தில் இருந்து அமைதி இளம் மாலுமிகளால் மாறியது. இந்துஸ்தானிலிருந்து சில இளம் மாலுமிகள் தரையிறங்கி வெள்ளையருக்கு எதிராக கோஷ முழக்கங்கள் இட ஆரம்பித்தார்கள். இதனால் இந்த உணர்ச்சி திருவாங்கூர், சமக், பகதூர், ஹிமாலயா முதலிய கப்பல்களிலும் பரவி அவர்களும் சேர்ந்து கொண்டார்கள். துறைமுகத்தில் மாலுமிகளின் வேலை நிறுத்தமும் அவர்களுடைய ஆவேச உணர்ச்சியும் வெள்ளையர்களுக்கு எதிரான பரிபூர்ண வேலை நிறுத்தமாக மாறியதோடு எல்லா கப்பல்களிலும் பறந்த பிரிட்டிஷ் கொடிகளை இறக்கி நம்முடைய தேசிய கொடிகளை பறக்கவிட்டனர் அந்த மாலுமிகள். பிப்ரவரி 21ஆம் நாள் கப்பல்களை விட்டு இறங்கி வந்து கராச்சி நகரில் ஆர்ப்பாட்டம் செய்த மாலுமிகள் முடிவு செய்தார்கள். 3 கப்பல் படை நிலையங்களில் இருந்த சிறைகளை உடைத்து கைதிகள் அனைவரையும் விடுவித்தனர். கைவசம் இருந்த மோட்டார் படகுகளையும் சாதாரண படகுகளையும் பயன்படுத்தி மனோரா தீவிலிருந்து கராச்சியை நோக்கி போனார்கள். வேலை நிறுத்தத்தை பலாத்காரமாக ஒடுக்க பிரிட்டிஷ் அதிகாரிகள் முடிவு செய்து விட்டார்கள். இவர்களை அழைத்து என்னது ஏது என்று பேசி பார்க்க கூட இவர்கள் தயாரில்லை. பலூச்சி ரெஜிமெண்டின் 2 பிரிவுகளையும் காலையிலேயே கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். அவர்களுடைய முதல் நோக்கம் இந்துஸ்தான் கப்பலை கைப்பற்றுவது. அங்கிருந்து தானே முதல் கோஷமே அவர்களுக்கு கேட்டது. கப்பலுக்குள் நுழைய ஆணை பிறப்பிக்கப்பட்டது. பலூச்சி படை வீரர்கள் வெள்ளை அதிகாரிகளின் ஆணையை ஏற்க மறுத்தார்கள். கப்பல் படை வீரர்களுக்கு எதிராக தாங்கள் செயல்பட தயாரில்லை என்று பிரகடனம் செய்தார்கள். நாங்கள் எல்லோரும் இந்தியர்கள் என்று சொல்வது போல் இருந்தது. வெள்ளை அதிகாரிகளுக்கு பெரும் அதிர்ச்சி. குழம்பினார்கள். என்ன செய்ய என்று கொஞ்ச நேரம் திகைத்தார்கள். பலூச்சி ரெஜிமெண்டை வாபஸ் வாங்க உத்தரவிட்டார்கள். அவர்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரிய கூர்கா படைப்பிரிவுகள் 2 படைப்பிரிவுகளை துறைமுகத்தை பார்த்து செல்ல உத்தரவிட்டார்கள். கூர்கா படைப்பிரிவுகள் துறைமுகத்தை பார்த்து வந்தது. என்ன நடந்தது? வெள்ளை அதிகாரிகளின் எண்ணத்தில் மண் விழுந்தது. கூர்கா படைப்பிரிவின் வீரர்களும் தங்கள் சகோதரர்களான கப்பல் படை வீரர்களுக்கு எதிராக செயல்பட மறுத்துவிட்டார்கள். இப்படி நடக்கும் என்று கனவிலும் நினைக்கவில்லை வெள்ளை ராணுவ அதிகாரிகள். இனி அவர்கள் எந்த இந்திய ராணுவ வீரனையும் நம்ப தயாராக இல்லை. இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பெரும் நிகழ்ச்சி. பின்ன இல்லையா என்று ஆதரித்தார் கொத்தனார் சாமி நாயக்கர். எந்த இராணுவத்தை கொண்டு இந்தியாவை அடக்கி ஆளலாம் என்று நம்பிக்கை கொண்டிருந்தானோ அதே இராணுவம் ஒட்டுமொத்தமாக வெள்ளையினை எதிர்த்து நின்றது. இதுதான் சமயம், இதுதான் நல்ல சமயம். மக்களும் இவர்களோடு ஒன்று சேர்ந்து கொண்டால் இந்திய நாட்டிலிருந்தே வெள்ளை ஏகாதிபத்தியத்தை
ஏகாதிபத்தியத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் துடைத்து எறிந்து விடலாம். காங்கிரசின் 42 ஆகஸ்ட் தீர்மானமே அதானே என்றார் அண்ணமையா. கூர்க்கா படையினரும் நடவடிக்கையில் இறங்க மறுத்துவிட, பிறகு வேறு வழியில்லாமல் சுயம்பான வெள்ளைப்படையே அரங்குக்கு வந்தது. பிளாக் வாட்ச் ரெஜிமெண்ட் என்று அழைக்கப்பட்ட அந்த வெள்ளைப்படையினர் நவீன ஆயுதங்களுடன் துறைமுகத்தில் அணிவகுத்தனர். போர் நிச்சயமாகிவிட்டது. இப்போது வெள்ளைப்படையினருக்கும் நமது படை வீரர்களுக்கும். 39வது அத்தியாயம். ஹிந்துஸ்தான் கப்பலில் இருந்த டாக்டரை தவிர இதர அதிகாரிகள் அனைவரையும் கப்பலில் இருந்து வெளியேற வேண்டும் என்று மாலுமிகள் ஆணையிட்டனர். கப்பலின் கேப்டனான வெள்ளையனையும் இறங்கு கீழே என்றார்கள். வேறு வழி இல்லாமல் அவனும் கப்பலை விட்டு கீழே இறங்கினான். அப்படி இறங்கி கீழே போகும்போது அந்த பயல் ஒரு கிருத்திரியம் பண்ணினான். தன்னிடம் இருந்த கைத்துப்பாக்கியால் வானத்தை நோக்கி சுட்டான். வெள்ளைப்படையினர் நம்மீது தாக்குதல் தொடுப்பதற்கு அது ஒரு செய்கையாக இருந்தது. வெள்ளைப்படையினர் கப்பலுக்குள் நுழைய முன்னேறி வந்தனர். முன்னெச்சரிக்கையாக மாலுமிகள் ஒரு பதாகையை அவளுக்கு காட்டினார்கள். உயிர் மேல் ஆசை இருந்தால் கப்பலில் ஏற முயற்சிக்க வேண்டாம் என்று அதில் எழுதப்பட்டிருந்தது. அதோடு மாலுமிகள் தங்கள் துப்பாக்கிகளை படகு கரையை நோக்கி தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். நிலைமை எளிதானதல்ல என்பதை அறிந்து கொண்ட வெள்ளைப்படை அடுத்த நிமிடமே எந்திர துப்பாக்கிகளை பயன்படுத்தி தாக்குதலை தொடுத்தது. போர்க்கப்பலில் இருந்த அனைத்து துப்பாக்கிகளும் படகு கரையில் இருந்த வெள்ளைப்பட்டாளத்தை நோக்கி கோபத்தோடு குண்டுகளை கக்க தொடங்கின. வெள்ளைப்பட்டாளம் பின்வாங்கியது. அது அவர்களுடைய 2வது தாக்குதலுக்கான தயாரிப்பாக இருந்தது. சற்றும் எதிர்பாராத இடத்திலிருந்து அந்த 2வது தாக்குதல் மாலுமிகள் மீது தொடுக்கப்பட்டது. துறைமுகத்தில் இருந்த ஒரு உயரமான கட்டிடத்தின் மேல் மாடியிலிருந்து மணல் மூட்டைகளை அடுக்கி வைத்து அதன் பின்னாளில் இருந்து தாக்குதல் தொடுத்தார்கள். 2 மாலுமிகள் குண்டடிப்பட்டு உயிரிழந்தனர். அந்த எதிர்பாராத இடத்திலிருந்து தொடுக்கப்பட்ட தாக்குதல் மாலுமிகளை நிலைகுலைய செய்தது. என்றாலும் தங்களில் 2 பேர் குண்டடிப்பட்டு துள்ள துடிக்க இறந்ததை கண்டதும் ஆவேசம் வந்து தொடர்ந்து போரிட்டனர். வசதியான இடத்தில் இருந்து கொண்டு வெள்ளைப்படையினர் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினார்கள். தீரமிக்க இந்திய மாலுமிகளும் தங்களிடமிருந்த இயந்திர துப்பாக்கியால் திருப்பி தாக்கினார்கள். இரு தரப்பிலிருந்தும் புறப்பட்ட குண்டுவெடி சத்தத்தில் கராச்சி துறைமுகமே அதிர்ந்தது. இந்திய மாலுமிகளின் ஆவேச எதிர்த்தாக்குதலால் துறைமுக கட்டடத்தின் மேல் மாடியிலிருந்தும் வெள்ளைப்படையினர் பின்வாங்கி சென்றனர். ஆக்கிரமிக்கப்பட்டால் திருப்பி தாக்குங்கள் என்கிற உத்தரவு நர்மதா போர்க்கப்பலில் இருந்து போராட்ட கமிட்டி ஒளிபரப்புவதை கராச்சி மாலுமிகள் கேட்டார்கள். காசின் பாராக்ஸில் பயங்கரமான யுத்தம் நம்மவருக்கும் வெள்ளையருக்கும் நடப்பது பற்றி செய்தி ஒளிபரப்புகளும் அவ்வப்போது கிடைத்துக் கொண்டிருந்தன. மற்ற இடங்களில் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்த கராச்சி மாலுமிகளுக்கு இந்த செய்திகள் உத்வேகம் அளித்தன. அன்று இரவு ஹிந்துஸ்தான் கப்பலில் யாருமே தூங்கவில்லை. வெள்ளைப்படை எந்த நேரமும் எங்கிருந்து எப்படி தாக்கினாலும் திருப்பி தாக்க தயார் நிலையிலேயே இருந்தார்கள். ஆனால் ஒன்றுமே நடைபெறாமல் இரவு முடிந்தது. மறுநாள் காலையில் ஒரு புதிய காட்சியை மாலுமிகள் கண்டார்கள். துறைமுக பகுதி முழுவதையும் பிரிட்டிஷ் பட்டாளம் சுற்றி வளைத்து நிற்கிறது. ஹிந்துஸ்தானை குறிவைத்து மர்மமான இடங்களில் நவீன எந்திர துப்பாக்கிகள் பொருத்தப்பட்டுள்ளன. ராயல் ஆர்டிலரியை சேர்ந்த வெள்ளைப்பட்டாளம் அதன் பின்னால் அணிவகுத்து நிற்கிறார்கள். கடற்படை நிறுவனங்களான சமக், பகதூர், ஹிமாலயாவில் இருந்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் ராத்திரியே வெள்ளையர்கள் கைப்பற்றி விட்டார்கள். அவற்றை சுற்றி வளைத்து தனிமைப்படுத்தி விட்டனர். வேலை நிறுத்தம் செய்த மாலுமிகளை ஒன்று சேர விடாமல் செய்துவிட்டார்கள். அதோடு இறுதி தாக்குதலுக்கான தயாரிப்புகளையும் வெள்ளைப்பட்டாளம் பூர்த்தி செய்துவிட்டது. இப்போது தாங்கள் சுற்றி வளைத்து தாக்கப்படும் அபாயகரமான நிலையில் இந்துஸ்தான் மாலுமிகள் இருப்பதை உணர்ந்தனர். நிபந்தனை போடாமல் சரணடையுங்கள் உடனே, அல்லது ஒரு பகிரங்க ஆக்கிரமிப்பின் விளைவுகள் அனைத்தையும் சந்திக்க தயாராகுங்கள் என்று வெள்ளை அதிகாரி இறுதி எச்சரிக்கை விடுத்தான். இறுதி எச்சரிக்கையை காட்டி மிரட்டாதே, நாங்கள் போராட தயாராக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் தாக்கப்பட்டால் தான் திருப்பி தாக்குவோம், இல்லை என்றால் அமைதியாகவே செயல்படுவோம் என்று மாலுமிகள் பதிலளித்தார்கள். வெள்ளையர்களிடமிருந்து இதற்கு எந்த பதிலும் இல்லை. சம்பவங்கள் ஏதுமின்றி சில மணி நேரங்கள் கடந்தன. காலை 10:30 மணிக்கு தண்ணீர் மட்டம் இறங்கியவுடன் படகு கரையிலிருந்து தாக்குதல் நடத்துவது வெள்ளைப்படைகளுக்கு சுலபமாக இருந்தது. எந்திர துப்பாக்கிகளையும் மோட்டார்களையும் பயன்படுத்தி பல முனைகளில் இருந்தும் ஹிந்துஸ்தான் மீது தாக்குதல் தொடுத்தார்கள் வெள்ளையர்கள்.
பாதகமான ஒரு நிலையில் இருந்து கொண்டு போராடும் நிலைமை நமது மாலுமிகளுக்கு ஏற்பட்டது என்றாலும் மன உறுதி தளராமல் உயிரை துச்சமாக மதித்து போராடினார்கள். இந்த துப்பாக்கி சண்டை 30 நிமிடம் தொடர்ந்து நடைபெற்றது. வெடிகுண்டுகள் சீறி பாய்ந்தன. நமது வீர மாலுமிகள் 6 பேர் உயிரிழந்தார்கள். 30 பேர் படுகாயமடைந்தார்கள். நம்மை விட எதிரி பல மடங்கு வலுவாக இருந்தான். தொடர்ந்து போராடுவது அசாத்தியம் என்று பட்டது. மீதியுள்ள மாலுமிகளையும் கப்பலையும் காப்பாற்ற சரணடைவதை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு நமது மாலுமிகள் வந்தார்கள். முழுமையான அழிவிலிருந்து தற்காத்து கொள்ள வேறு வழி ஏதும் தெரியவில்லை. அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு உதவி செய்யவோ யார் இருக்கிறார்கள்? சரணாகதி அடைகிறோம் என்று தெரிவிப்பதற்காக 18 வயதான ஒரு இளம் மாலுமி வெள்ளை கொடியுடன் கப்பலின் மேல் தட்டுக்கு வந்தான். கொடியை உயர்த்தி பிடித்தான். ஒரே நிமிஷம் வெடி ஓசை நின்றது. அடுத்த நிமிஷமே வெள்ளைக்காரர்களின் எந்திர துப்பாக்கிகள் அந்த பாலகனின் மேலில் குண்டுமழை பொழிய தொடங்கியது. உடல் சுக்குநூறாய் சிதறுண்டு கொடியோடு விழுந்தான். அந்த வெண்கொடி செங்கொடியாக மாறியது. அடடா அடடா என்று கொத்தாளி கவுண்டர் கும்பிட்ட கையை வெட்டினானே பாவி என்றார். சமாதான கொடியை காட்டின பிறகு சுட்டா எப்படி என்று அண்ணமையா கேட்டான். அதுதான் வெள்ளக்காரங்க நாகரிகம் என்றான் மணி இகழ்ச்சியுடன். கத்தியவார் துறைமுகத்திலிருந்து கத்தியவார் எனும் போர்க்கப்பலில் இருந்த மாலுமிகளுக்கு 21ஆம் தேதி சாயந்திரம் தான் தெரியும். நர்மதா கப்பலில் இருந்து வந்த ஒரு வயர்லெஸ் செய்தியை கத்தியவார் பற்றி கொண்டது. வயர்லெஸ் இயக்குனர் உடனே அந்த செய்தியை கப்பலில் இருந்து தனது சகாக்களுக்கு தெரியப்படுத்தினார். பம்பாயிலும் கராச்சியிலும் நம் மாலுமிகள் மீது வெள்ளையர் பட்டாளம் தொடுத்துள்ள தாக்குதல் பற்றி அறிந்ததும் அவர்கள் கொதிப்படைந்தார்கள். உடனே ஏதாவது செய்ய வேண்டுமே என்று துடித்தார்கள். அன்றைக்கு ராத்திரியே ரகசியமாக கூடி யோசித்தார்கள். ஒரு முடிவுக்கு வந்தார்கள். அடுத்த நாள் காலையில் எல்லாம் சாதாரணமாக இருந்தது. கப்பலின் கேப்டன் எந்த மாறுதலையும் காணவில்லை. அவர்களிடம் எல்லாம் திருப்திகரமாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு நங்கூரத்தை நகர்த்துங்கள், கப்பல் புறப்படட்டும் என்று உத்தரவிட்டார். கப்பல் புறக்கடலை அடைந்ததும் போராட்டம் தொடங்கியது. அந்த சமயம் அவர்களுக்கு கராச்சி துறைமுகம் இந்துஸ்தானிலிருந்து ஒரு செய்தி கிடைக்கிறது. எங்களுக்கு இறுதி எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். நாங்கள் அடிபணியாமல் போராடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். தங்கள் கராச்சி தோழர்கள் நெருக்கடியான நிலையில் இருக்கிறார்கள் என்பதை இவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். என்ன செய்ய என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் போர் தொடங்கிவிட்டது, நாங்கள் நெருக்கடியான நிலையில் இருக்கிறோம் என்ற ஒளிபரப்பு செய்தி வந்தது. கத்தியவார் தோழர்களின் கவலை அதிகரித்தது. கராச்சியில் தங்கள் தோழர்கள் தனிமையில் போராடுகிறார்கள். தனிமையில் போராடி கொண்டிருக்கும் இந்துஸ்தான் தோழர்களுக்கு எப்படியும் உதவி செய்ய வேண்டும். பம்பாய் தோழர்கள் எப்படியும் சமாளித்துக் கொள்வார்கள். அங்கே ஏராளமான கப்பல்கள் இருக்கின்றன. பரஸ்பரம் உதவி கொள்ளுவார்கள். கராச்சியில் இந்துஸ்தானை வெள்ளையர்கள் சுற்றி வளைத்து தாக்கி கொண்டிருக்கிறார்கள். உடனே கராச்சிக்கு விரைவது என்று கத்தியவார் மாலுமிகள் முடிவெடுத்து விட்டார்கள். தங்கள் முடிவை தெரிவிக்க கேப்டனை அழைத்தார்கள். மாலுமிகள் இப்படி கூட்டமாக கூடி நிற்பதை கண்ட கேப்டன் கொஞ்சம் அதிர்ச்சி அடைந்தான். இருந்தாலும் மனசு விட்டு போகாதவன் போல சுதாரித்து கொண்டு, பிள்ளைகளே என்ன விஷயம் என்று புன்னகையோடு கேட்டான். மாலுமிகள் அணியிலிருந்து ஒருவன் முன்னோக்கி வந்தான். கப்பலை கராச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, இது கோரிக்கை அல்ல, மாலுமிகளின் ஆணை என்றான். கேப்டன் எல்லாருடைய முகம் திருப்பி ஒரு பார்வை பார்த்தான். உறுதியாக தலையை குலுக்கி நோ என்று கத்தினான். கப்பலை பம்பாய்க்கு தான் கொண்டு செல்ல வேண்டும். வழியில் உள்ள அனைத்து துறைமுகங்களிலும் நின்று போக வேண்டும் என்பதுதான் எனக்கு இடப்பட்டுள்ள உத்தரவு. அதை மீற முடியாது. நான் நிறைவேற்றியாக வேண்டும். உங்கள் சொல்லை நான் ஏற்க முடியாது. நாங்கள் கராச்சி செல்ல வேண்டும். அங்கே எங்களுடைய தோழர்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் என்று உரத்த குரலில் மாலுமிகள் கூவினர். கேப்டனுடைய மௌனம், அசையாத்தனம் மாலுமிகளுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது. உடனே அவர்கள் கப்பலில் பறந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் கொடியை கிழித்து கடலில் வீசி எறிந்தார்கள். ஆயுத கிடங்கில் புகுந்து ஆயுதங்களையும் வெடிகுண்டுகளையும் கைப்பற்றினார்கள். கத்தியவார் கப்பலை மாலுமிகள் கைவசப்படுத்தி கொண்டு கேப்டனுக்கு இறுதி எச்சரிக்கை விடுத்தார்கள். கப்பலை கராச்சிக்கு ஓட்டு, இல்லை என்றால் கப்பலின் பொறுப்பை நாங்களே ஏற்றுக்கொள்வோம். அசையவில்லை கேப்டன். சரி போ, உன் அறைக்குள் போய் முடங்கிக்கொள் என்று மாலுமிகள் உத்தரவிட்டனர். கேப்டன் மௌனமாக போய் தன் அறைக்குள் போய் தலையில் கை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விட்டான். ஜுனாகத்தின் வீல்வார் துறைமுகத்தை பார்த்து போய்கொண்டிருந்த கத்தியவார் கராச்சியை நோக்கி திரும்பியது. எவ்வளவு வேகமாக கராச்சி போக முடியுமோ அவ்வளவு வேகமாக போக வேண்டும். கப்பல் அப்போது ஓடிக்கொண்டிருந்த வேகத்தில் போனால் கராச்சி போய் சேர 26 மணி நேரம் ஆகும். 26 மணி நேரம் என்பது தாங்கக்கூடிய நேரம் இல்லை. அவ்வளவு நேரம் வரைக்கும் இந்துஸ்தான் தோழர்கள் உதவியின்றி தவிப்பதா? அவர்களால் தாக்கு பிடிக்க முடியுமா? இல்லை இல்லை, சீக்கிரமே போக வேண்டும். கப்பலை முழு வேகத்தில் ஓட்டுக. என்ஜின் அறைக்கு உத்தரவு சென்றது. அரபிக்கடலின் அலைகளை முறுத்தி கொண்டு கத்தியவார் தாவி தாவி ஓடியது. மணிக்கு 16 கடல்மல் வேகத்தில் பாய்ந்து சென்றது. இந்த வேகத்தில் சென்றாலும் கராச்சியை போய் சேர 16 மணி நேரம் ஆகும்.
கத்தியவாரிலிருந்து ஹிந்துஸ்தானுக்கு செய்தி பறந்தது. தோழர்களே, தாக்கு பிடித்து நில்லுங்கள், எங்களால் முடிந்த அளவுக்கு வேகத்தில் கராச்சியை நெருங்கி கொண்டிருக்கிறோம். கப்பலோட்டும் பயிற்சியில் தேர்ந்த ஒருவர் தான் அவர்களுக்கு மத்தியில் இருந்தான். அதுவும் 16 மணி நேரம் தொடர்ந்து ஓட்டுவது என்பது முடியாது. கப்பலே இப்படி முழு வேகத்தில் ஓட்டுகிற போது வேலை கடுமையாகத்தான் கப்பலிலே இப்படி முழு வேகத்தில் ஓட்டுகிற போது வேலை கடுமையாக இருக்கும். ஆகவே அவர்கள் கேப்டனை சந்தித்து கப்பலை ஓட்டுவதற்கு ஒரு இந்திய அதிகாரியை தர வேண்டும் என்று கேட்டார்கள். அவன் தர மறுத்ததோடு, பம்பாய்க்கு திரும்புங்கள், தயவு செய்து கராச்சி வேண்டாம் என்று உபதேசித்தான். அவன் நமக்கு உதவி செய்ய மாட்டான் என்பதை தெரிந்து கொண்ட அந்த கப்பலோட்டி சொன்னான், கவலைப்பட வேண்டாம், நான் உங்களை கராச்சி சேர்க்கிறேன், என் உயிரே போய்விட்டாலும் சரி, அந்த வெக்கங்கட்ட பொறுக்கிகளின் உதவி நமக்கு வேண்டாம் என்று இந்திய அதிகாரிகளை மனதில் நினைத்து சொன்னான். சாய்ந்தாடி கொண்டு கத்தியவார் கராச்சியை பார்த்து வேகமாக போய்கொண்டிருந்தது. மாலுமிகள் உணர்ச்சியுடன் அடிக்கடி கோஷமிட்டார்கள். ஆவேச அலை மோதியது. கராச்சி சலோ, கராச்சி சலோ, இதுவே தாரக மந்திரமாக இருந்தது. இந்த சமயத்தில் இந்துஸ்தானிலிருந்து அந்த செய்தி வந்தது. தோழர்களே, இந்துஸ்தானின் மாலுமிகளாகிய நாங்கள் சரணடைந்து விட்டோம். இந்த செய்தி கத்தியவார் வீரர்களை நிலைகுலைய செய்தது. அத்தியாயம் 40. நிழல் சரிய ஆரம்பித்ததும் அருகு வெட்டு தொண்டர் படை வீடுகளுக்கு கிளம்ப ஆயத்தமானது. அவர்கள் மணியையும் தங்களோடு அழைத்து கொண்டு போனார்கள். அந்த புதிய மனிதருக்கு அந்த கிராமமும் மக்களும் அவர்களுடைய ரசனையும் பழக்க வழக்கங்களும் புதியவையாக இருந்தன. அந்த தீரவாசத்துக்காரனுக்கு கமலை கிணற்றில் இறங்கி குளிப்பது புதிய அனுபவமாக இருந்தது. ஜவரிசி போன்ற உருண்டையான குதிரவாளி அரிசி சோற்றின் வித்தியாச மனமும் கும்பா நிறைய ரசமும் பருப்பும் கலந்த சோற்றை அவர்களைப் போலவே பிழிந்து பிழிந்து எடுத்து சாப்பிட்டு பார்த்தார். ஊர்மடத்தில் அவர்களோடு ராத்திரிகளில் படுத்து கொண்டார். பகலில் அவர்கள் வேலைக்கு போகும்போது பேச்சு துணைக்கு அவரையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். கப்பல் படையில் தனக்கும் தன் சகாக்களுக்கும் நேர்ந்த அனுபவங்களை எல்லாம் அவர் அவர்களுக்கு கதை கதையாக சொன்னார். கராச்சிக்கு இனிமேல் போய் பிரயோஜனம் இல்லை, பம்பாய்க்கு போவதுதான் சரி என்று பட்டது. கத்தியவார் பம்பாயை பார்த்து போனது. 23ஆம் தேதி பிப்ரவரி காலையில் கத்தியவார் கப்பல் பம்பாய் துறைமுகத்தை நெருங்கி கொண்டிருந்தது. எந்த கப்பலும் துறைமுகத்துக்குள் வருவது தடை செய்யப்பட்டிருந்தது. குரூசர்களில் ராயல் நேவியை சேர்ந்த வெள்ளைப்படை ரோந்து சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்தி சிக்னல் மூலம் தெரிவிக்கப்பட்டது. என்ன ஆனாலும் சரி, துறைமுகத்துக்குள் நுழைவது என்று கத்தியவார் மாலுமிகள் தீர்மானித்தார்கள். ஒரு மோதலுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். ஆயுதங்கள் விநியோகிக்கப்பட்டன. எந்திர துப்பாக்கிகளுடன் கேந்திரமான இடங்களிலும் குறிப்பார்த்து நின்று கொண்டார்கள். பீரங்கிகளை எல்லாம் தயார் நிலையில் வைத்துக் கொண்டார்கள். இப்படியான ஒரு யுத்த சின்னத்துடன் கத்தியவார் கப்பல் துறைமுகத்துக்குள் நுழைந்து விட்டது. காலை 10:30 மணிக்கெல்லாம் பம்பாய் துறைமுகத்துக்குள் வெற்றிகரமாக நுழைந்த கத்தியவார் கப்பல் துறைமுகத்துக்குள் நின்ற மற்ற போர்க்கப்பல்களில் பார்த்த காட்சி என்ன? ராயல் இந்திய கடல் படையை சேர்ந்த அனைத்து கப்பல்களிலுமே கருப்பு கொடியும் பிரிட்டிஷ் கொடியும் பறந்து கொண்டிருந்தன. என்ன நடந்தது? விவரம் என்ன என்று தெரியவில்லை இவர்களுக்கு. 21ஆம் தேதி சாயந்தரம் பம்பாய் கப்பல் படையின் தீர எழுச்சியை கேள்விப்பட்டதிலிருந்து இந்த 23ஆம் தேதி அதிகாலை 10:30 மணி வரை கத்தியவார் வீரர்கள் உறுதியுடன் அளவற்ற ஆவேசத்துடன் செயல்பட்டார்கள். அவர்கள் துணிச்சல் இணையற்றது. பயமறியாத இளம் புலிகள் போல செயல்பட்டார்கள். தங்களுக்கு பின்னால் தங்களை தொடர்ந்து இந்த நாடே சுதந்திர ஆவேசத்தில் வெள்ளை சாம்ராஜ்யத்துக்கு எதிராக பொங்கி எழும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்ததெல்லாம் வேறே. அந்த 21ஆம் தேதி அதிகாலையில் பம்பாய் துறைமுகத்தில் இருந்த மாலுமிகள் அவர்களுடைய பணிகளை செய்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென்று கூச்சலும் குழப்பமும் கேட்ட அதே நேரத்தில் எந்திர துப்பாக்கிகள் குண்டுமாறி புள்ளியும் ஓசையும் கேட்டது. காசின் பேரக்ஸ் மாடி கட்டடத்திலிருந்து நம்முடைய இளைஞன் ஒருவன் சிக்னல் தருகிறான். தோழர்களே, நம்மை வெள்ளையர்கள் நாலா பக்கமும் சுற்றி வளைத்து கொண்டு தாக்குகிறார்கள். வெடிகுண்டுகளுக்கு வெடிகுண்டுகளாலேயே பதில் சொல்லுங்கள்.
என்று எல்லா கப்பல்களுக்கும் கப்பல் படை நிறுவனங்களுக்கும் சிக்னல் தரப்பட்டது. நிலைமையை மாலுமிகள் புரிந்து கொண்டனர். ஆயுத கிடங்கின் கதவுகளை உடைத்து ஆயுதங்களை கைப்பற்றி கொண்டார்கள். மர்மமான இடங்களிலெல்லாம் குறிவைத்துக் கொண்டு தயாராக நின்றார்கள். பிரிட்டிஷ் பட்டாளம் கோட்டை வட்டத்தை பார்த்து வந்து கொண்டிருந்தது. காசின் பேரக்ஸ் மாலுமிகளை ஆக்கிரமிப்பது அவர்கள் நோக்கம். குறியான இடங்களை தேர்ந்தெடுத்தனர். டவுன்ஹாலில் படைகள் நிரம்பிக் கொண்டிருந்தன. பீரங்கி கேட் வழியாக ஆக்கிரமிப்பை தொடங்க திட்டமிடுகின்றனர். திடீரென்று மெயின் கேட்டில் வெடிச்சத்தம் கேட்டது. பிரிட்டிஷ் படைகள் மெயின் கேட் வழியாக தங்கள் முதல் ஆக்கிரமிப்பை தொடங்கினார்கள். தயார் நிலையில் இருந்த இந்திய மாலுமிகள் வெள்ளை படைகளை திருப்பி தாக்கினார்கள். வெள்ளைப்படை பாரக்ஸுக்குள் நுழைவதை தடுக்க வேண்டும். இந்திய படை சுட்டதும் வெள்ளைப்படை தற்காலிகமாக பின்வாங்கியது. அடுத்து அவர்களது ஆக்கிரமிப்பை சந்திக்க நமது மாலுமிகள் வேகமாக தயாரிப்புகளை செய்தார்கள். கை துப்பாக்கி, குழல் துப்பாக்கி, எந்திர துப்பாக்கி, கை வெடிகுண்டு இப்படி எல்லா மாலுமிகளிடமும் விநியோகிக்கப்பட்டன. அங்கே உள்ள சிறைக்கதவுகளை எல்லாம் உடைத்து கைதிகளை எல்லாம் விடுவித்தார்கள். அவர்களும் இவர்களோடு சேர்ந்து கொண்டார்கள். எதிர்த்தாக்குதலுக்கு இப்போது காசின் பெராக்ஸ் தயாரியாகி விட்டது. தங்களை நோக்கி தாக்குதல் பல முனைகளிலிருந்தும் வரலாம் என எதிர்பார்த்து நமது மாலுமிகள் தங்களை பல பிரிவுகளாக பிரித்துக் கொண்டனர். எதிர்த்தாக்குதலுக்கான தயார் நிலையில் வியூகம் அமைத்து நின்றார்கள். மாலுமிகளை தாக்க வெள்ளைப்படை நிறுத்தப்பட்ட இடத்தில் இப்போது மராத்தி படைகள் வந்து நின்றன. இந்தியர்களை கொண்டே இந்தியர்களை கொல்ல ஏற்பாடு. வந்திருந்த மராத்தி படை வீரர்களுடன் ரகசியமாக நமது வீரர்கள் தொடர்பு கொண்டார்கள். இந்தியர்கள் நாம் இந்தியாவுக்காக போராடுகிறோம். இது நமது அனைவருக்குமான போராட்டம். சகோதரர்களே, நீங்கள் எங்களுக்கு உதவ வேண்டும் என்று கேட்டதும், நாங்கள் உங்களை சுடமாட்டோம் என்று அவர்கள் பதில் தந்தார்கள். மாலுமிகளின் உற்சாகம் கரை புரண்டோடியது. இதை கவனித்துவிட்ட வெள்ளையரின் கண்கள் உடனே அந்த இடத்திலிருந்து மராத்தி படைகளை வாபஸ் பெற்றது. முழுக்க வெள்ளைப்படையாகவே கொண்டு வந்து நிறுத்தியது. பாரக்ஸுக்கு அருகாமையில் இருந்த ரிசர்வ் பேங்க் கட்டிடத்தின் மாடியில் இருந்து கொண்டு ஒரு வெள்ளை அதிகாரி உத்தரவுகள் தந்து கொண்டிருந்தான். போர் துவங்கியது. பிரசாத் என்ற இந்திய மாலுமியின் குறித்தவராத குண்டு அந்த வெள்ளை அதிகாரியை பழி வாங்கியது. பிரசாத் குறித்தவராமல் சுடுவதில் சமர்த்தன். அவனுடைய 2வது குண்டு அதே கட்டிடத்தின் இன்னொரு மூலையில் இருந்த ஒரு வெள்ளை பட்டாளத்துக்காரனை வீழ்த்தியது. ஒரு மரத்தின் மீது ஏறி பாரக்ஸின் மேல் மாடியில் தாவ முயன்ற ஒரு வெள்ளை சிப்பாயையும் பிரசாத் குறித்தவராமல் சுட்டு வீழ்த்தினான். வெடிகுண்டுகள் இரு பக்கமும் சீறி பாய்ந்த வண்ணமாக இருந்தன. இந்திய மாலுமிகளை ஒடுக்குவது லேசான காரியமில்லை என்று உணர்ந்து கொண்ட வெள்ளையர்கள் மேலும் அதிக சக்தியுடன் தீவிர தாக்குதலுக்கு தயாரானார்கள். பீரங்கி கேட்டுக்கு வெளியே வெள்ளைப்படையின் நடமாட்டத்தை நோட்டம் பார்க்க கிருஷ்ணன் என்ற மாலுமி நம்மவர்களால் அனுப்பப்பட்டிருந்தார். வெள்ளையர்களின் நடமாட்டங்களை கவனித்த கிருஷ்ணனை நோக்கி ஒரு வெள்ளை சிப்பாய் குறிவைத்தான். கிருஷ்ணன் அதிசாமர்த்தியமாக அவன் சுட்ட குண்டிலிருந்து உயிர் தப்பினார். தனக்கு இனி ஆபத்து தான் என்பதை தெரிந்து கொண்டும் தன் கடமையிலிருந்து நழுவாமல் மேலும் அவர்களுடைய நடமாட்டங்களையும் தயாரிப்புகளையும் கண்காணித்தார். 2வது முறை சுட்ட வெள்ளையின் குண்டிலிருந்து கிருஷ்ணனால் தப்ப முடியவில்லை. குண்டடிப்பட்டு விழுந்த கிருஷ்ணனை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஆவலில் சக மாலுமிகள் தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவரை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து போனார்கள். உடலை துளைத்த குண்டை டாக்டர்கள் அப்புறப்படுத்தியும் கிருஷ்ணனை காப்பாற்ற முடியவில்லை. கேரளத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் எங்கோ பிறந்து வளர்ந்து தாய் தந்தை சகோதரரை துறந்து பம்பாய் வந்து தேச விடுதலை போராட்டத்தின் பிரதான பகுதியான கப்பல் படை போரில் களப்பலி ஆனார். அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, தோழர்களே, தொடர்ந்து போராடுங்கள். வெள்ளை பட்டாளம் 2வது அலை ஆக்கிரமிப்பை தொடங்கியது. நவீன எந்திர துப்பாக்கிகளால் சுட்டுக்கொண்டே காசின் பராக்ஸுக்குள் நுழைய முயன்றனர்.
நம்முடைய மாலுமிகள் நிலைமை சிரமம்தான். நம்மை விட உயர்தரமுள்ள நவீன ஆயுதங்களை கொண்ட எதிரியை நாம் போரில் சந்திக்கிறோம். வீரத்துக்கு முன்னால் சாவு துச்சம். ஒன்று எதிரியை கொல்வது அல்லது நாம் மடிவது. நம் முன் இருந்தது இதுதான். கொஞ்ச நேரத்தில் வெள்ளையரின் எந்திர துப்பாக்கியின் ஓசை நின்றது. அவற்றை இயக்கிய வெள்ளை சிப்பாய்களும் செத்து விழுந்து கிடந்தனர். இப்படியாக அவர்களுடைய இரண்டாவது ஆக்கிரமிப்பும் முறியடிக்கப்பட்டது. எதிரிகள் நம் மீது மூன்றாவது தாக்குதலை ஆரம்பித்தார்கள். இந்த முறை மிக அதிக சக்தியோடு பல முனை தாக்குதலாக மின்னல் வேகத்துடன் நம்மை யோசித்து ஒரு நிதானத்துக்கு வர முடியாதபடி தாக்கினார்கள். காசின் பராக்ஸுக்கு எதிராகவே அவர்களது பிரதான தாக்குதல். MTE பராக்ஸையும் தாக்கி இரண்டுக்கும் இடையில் உள்ள இடத்தை கைப்பற்றினார்கள். துறைமுகத்தில் இருந்த கப்பல்கள் பேரிலும் தாக்குதல்கள் தொடுத்தார்கள். ஒரு ஜீவ மரண போராட்டம். போராட்ட குழுவின் தலைவர் கான் இந்திய கப்பல் படை அதிகாரிகளுக்கு என்று பிரத்யேகமான ஒரு வேண்டுகோள் விடுத்தார். இந்த ஜீவ மரண போராட்டத்தில் எங்களுடன் சேர்ந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். நம்முடைய பொது எதிரியான வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டத்தில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். ஏதாவது காரணங்களால் நீங்கள் எங்களுடன் சேர முடியாவிட்டால் கப்பல்களில் இருந்து வெளியேறி உங்கள் வெள்ளை எஜமானர்களுடன் போய்விடுவதுதான் உங்களுக்கு நல்லது. கானின் இந்த செய்தி HIMS ஜமுனா போர்க்கப்பலுக்கு சிக்னல் மூலம் அனுப்பப்பட்டு ஜமுனாவிலிருந்து அனைத்து போர்க்கப்பல்களுக்கும் கடற்படை நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டது. துறைமுக பகுதி முழுவதும் மிக பரபரப்பான நிலை தோன்றிவிட்டது. துப்பாக்கிகளின் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்டன. கப்பல் என்ஜின்கள் அசையத் தொடங்கின. புகை சுருள்கள் வானை நோக்கி உயர்ந்தன. சொல்லி வைத்தது போல் போர்க்கப்பல்கள் அனைத்துமே ஒன்று போல் சைரன் மூலம் கோரஸ் ஒலி எழுப்பி புல்லரிக்க வைத்தன. அவை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு ஊதிய மரண சங்குகள். பஞ்சாப் போர்க்கப்பலில் இருந்த மாலுமிகளுக்கு ஒரு குறை இருந்தது. தேவையான அளவு ஆயுதங்கள் அவர்களிடம் இல்லை. அந்த குறையை அவர்கள் உடனே தீர்த்து கொண்டார்கள். ராயல் நேவியின் வெள்ளையர் போர்க்கப்பல் ஒன்றை ஆக்கிரமித்து அதிலிருந்த ஆயுதங்கள் அனைத்தையும் கைப்பற்றி கொண்டார்கள் இந்த பஞ்சாப் வீரர்கள். கைப்பற்றிய உடனேயே பஞ்சாபும் அதன் மாலுமிகளும் காசின் பராக்ஸ் தோழர்களுக்கு உதவிட பாய்ந்து சென்றார்கள். கைப்பற்றப்பட்ட கனரக எந்திர துப்பாக்கிகளின் குண்டுகள் காசின் பாரக்ஸை ஆக்கிரமித்த வெள்ளை படைகளின் மீது கோபத்தோடு நெருப்பு மழையாகவே பொழிந்தது. பம்பாய் துறைமுகம் முழுவதும் போர்க்களமாக மாறிவிட்டது. சர்லிகான், சவுத் ஆகிய போர்க்கப்பல்கள் வெள்ளை படைகளுக்கு எதிராக 12 பவுண்டர் துப்பாக்கிகளை திருப்பி குண்டு மழை பெய்வித்தனர். வெள்ளைப்படைகள் வெறி கொண்டு தாக்கினர். என்றாலும் அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சிறிது சிறிதாக பின்வாங்கினார்கள். காசின் பாரக்ஸுக்கு எதிராக பிரிட்டிஷ் பட்டாளத்தின் ஆக்கிரமிப்பை கரையிலும் கடலிலிருந்தும் மாலுமிகள் ஒன்றுபட்டு எதிர்த்ததினால் வெள்ளைப்படை தற்காலிகமாக பின்வாங்கியது. காசின் பாரக்ஸ் மாலுமிகளுக்கு எதிராக பிரிட்டிஷ் வெள்ளைப்படைகள் தாக்குதல் தொடுத்த செய்தி பம்பாய் நகரத்துக்குள் காட்டு தீ போல் பரவிவிட்டது. அந்நிய ஆதிக்க எதிர்ப்பு உணர்வு அலை மோதியது மக்களிடம். பிரிட்டிஷ் இந்திய படையில் இருந்த இளைஞர்கள் கொதித்து எழுந்தார்கள். உடனே ராயல் இந்திய விமானப்படையினர் தங்கள் இருக்கையை விட்டு வெளியே வந்து தெருக்களில் அணிவகுத்தார்கள். இந்திய மாலுமிகளை வெள்ளையர்கள் தாக்குகிறார்கள் என்கிற செய்தியை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விமானப்படை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் மோட்டார் சைக்கிளில் வாயு வேகமாக விமானப்படை முகாமுக்கு பறந்து வந்தார். வந்த வேகத்தாலும் ஆத்திரத்தாலும் அவரால் பேச முடியவில்லை. அவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருந்தார். கொள்கிறார்கள், நம்மை கொள்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடிந்தது. எங்கே, யார் யார் என்று ஏக காலத்தில் கேட்டபோது காசின் பாரக்ஸ் பக்கம் கையை காட்டினார். அவர்கள் நமது தோழர்களை
அந்த வெள்ளையர்கள் நம்மவர்களை எந்திர துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று பாலகிருஷ்ணன் கதறினார். செய்தி தெரிந்து கொண்ட விமானப்படை இளைஞர்களின் ரத்தம் சூடேறியது. அதில் ஒரு சீக்கிய இளைஞன் காது ஜவ்வு கிள்ளிப்பட கூவினான், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அடியோடு ஒழிக, வெள்ளையனே வெளியேறு. 41வது அத்தியாயம். வரலாற்று புகழ்பெற்ற விமானப்படை ஊர்வலம் ஆரம்பமாகியது. கப்பல் படை வீரர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக தெருவில் இறங்கிய முதல் படைப்பகுதி இந்திய விமானப்படையினர் என்பது குறிப்பிடத்தகுந்தது. கராச்சியில் குர்கா பாராசூட் படையினர் ஹிந்துஸ்தான் மாலுமிகளை சுட மறுத்தனர். காசிர் மாலுமிகளை மராட்டா படை வீரர்கள் சுட மறுத்தனர். இப்போது விமானப்படை வீரர்களும் கப்பல் படை வீரர்களுக்கு ஆதரவாக அணிவகுத்து தெருவுக்கு வந்துவிட்டார்கள். கப்பல் படை வீரர்களின் போராட்டத்தை ஒடுக்க பிரிட்டிஷ் அரசுக்கு தெரிந்த ஒரே ஒரு போர் தந்திரம் அவர்களிடம் இருந்தது. போர்க்கப்பல்களிலும் கப்பல் படை நிலையங்களிலும் உணவுப் பொருள் கையிருப்பு மிக கொஞ்சமே இருந்தது. இதை பயன்படுத்தி அவர்களை பட்டினி போட்டு பணிய வைக்கலாம் என்று பிரிட்டிஷ் அரசு தீர்மானித்தது. இந்த அவர்கள் எண்ணத்திலும் மண் விழுந்தது. உணவில்லாமல் மாலுமிகள் தவிக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட பம்பாய் பொதுஜனங்கள், தொழிலாளிகள், மாணவர்கள் அவர்களுக்காக வீடு வீடாக சென்று உணவு சேகரித்தார்கள். தங்கள் குழந்தைகளுக்கு என்று வைத்திருந்த சப்பாத்தியையும் தூக்கி கொடுத்த தாய்மார்களும் அங்கே இருந்தார்கள். வசூலித்த உணவை எப்படி கொண்டு போய் கப்பலில் இருக்கும் மாலுமிகளுக்கு தருவது? மீன்பிடி தொழிலாளர்கள் தங்கள் படகுகளில் கொண்டு போய் அவர்களுக்கு அதை சேர்ப்பித்தார்கள். இதை மணி சொல்லியதும் சாமிநாயக்கரும் கொத்தாலி கவுண்டரும் மற்றவர்களும் ஆஹா ஆஹா என்று பாராட்டினார்கள். சொல்லிவிட்டு அப்புறம் என்ன நடந்தது என்பது போல் மணியை பார்த்தார்கள். இப்படியாக கப்பல் படை வீரர்களை பட்டினி போட்டும் பணிய வைக்க முடியாது என்று கண்டு கொண்டது வெள்ளை அரசு. லண்டன் மாத்திரமல்ல, உலகமெல்லாம் இந்த இராணுவ புரட்சியை என்ன நடக்குமோ என்று இமைக்காமல் கவனித்துக் கொண்டே இருந்தது. கடைசியில் பிரிட்டிஷ் அரசு மண்டியிட்டது. யாரிடம்? இந்திய கப்பல் படை வீரர்களிடம் அல்ல, நமது தேசிய தலைவர்களிடம். மாலுமிகள் உடனடியாக சரணடைய வேண்டும், இல்லாவிட்டால் அரசின் அனைத்து சக்திகளையும் ஒருங்கே திரட்டி பயன்படுத்தி ஒடுக்கப்படுவார்கள் வெள்ளை அரசு பகிரங்கமாக அறிவித்தது. பம்பாயை நோக்கி வெள்ளைப்படைகள் மேலும் மேலும் வந்து கொண்டிருப்பதாக பத்திரிகை செய்திகள் கூறின. மாலுமிகளின் போராட்ட குழு கீழ்கண்ட அறிக்கையை இந்திய மக்களுக்கும் நமது தலைவர்களுக்கும் பகிரங்கப்படுத்தியது. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் அனைத்து சக்திகளையும் பயன்படுத்தி எங்களை நசுக்கி விடுவதாக பயமுறுத்தி இருக்கிறது. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்பதிலும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் அவர்களிடம் நாங்கள் வெட்கம் கெட்ட சரணாகதிக்கு தயாராக இல்லை. எங்களை காப்பாற்றும் சக்தி நமது மக்களுக்கும் நமது தலைவர்களுக்குமே உண்டு என்று நாங்கள் திடமாக நம்புகிறோம். எங்கள் போராட்டம் நியாயமானது, நேர்மையானது. காங்கிரஸ், முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்களுக்கு நாங்கள் விடும் விண்ணப்பம் இதுதான். பம்பாய் நகரம் இரத்த வெள்ளத்தில் மூழ்காமல் இருக்க உங்கள் மகத்தான சக்திகளை பயன்படுத்த வேண்டும். கப்பல் படை அதிகாரிகளை கட்டாயப்படுத்தி துப்பாக்கி பிரயோகங்களை நிறுத்த வேண்டும். அமைதியான முறையிலும் அர்த்தாலும் வேலை நிறுத்தமும் செய்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று கோருகிறோம். எங்களுடைய சகோதரர்களும் சகோதரிகளும் எங்களை ஆதரிக்க வேண்டுகிறோம். உங்கள் பதிலுக்காக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். மாலுமிகளின் கோரிக்கையை காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் ஆதரிக்கவில்லை. ஹர்த்தால் செய்ய வேண்டும் என்ற அவர்களுடைய அறைகூவலை பண்டித நேரு பலமாக ஆட்சேபித்தார். பத்திரிகையாளர் கூட்டத்தில் பண்டித நேரு பேசினார். அவர்களுடைய கேள்விக்கு பதிலளிக்கையில், ராயல் இந்திய கப்பல் படை போராட்ட குழுவிற்கு ஹர்த்தால் செய்ய சொல்லவும் வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுக்கவும் எந்த உரிமையும் இல்லை என்றார். மற்றொரு கேள்விக்கு பதிலளிக்கும் போது, அவர்களுக்கு மக்களின் ஆதரவு அமோகமாக இருந்தது என்பதை நாம் ஒப்புக்கொள்ளுகிறோம் என்றார். சர்தார் வல்லபாய் பட்டேல் மாலுமிகளின் வேலைநிறுத்த அறைகூவலை கண்டனம் செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டார். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தும் கண்டித்தார். ஆனாலும் தலைவர்களின் எதிர்ப்பை எல்லாம் மீறி பம்பாய் நகரம் மாலுமிகளின் போராட்டத்திற்கு ஆதரவாக திரண்டது. மாணவர்கள் பள்ளியை விட்டு வெளியேறினார்கள். பம்பாய் நகரின் 3 லட்சம் தொழிலாளிகள் கட்டுப்பாடாக அமைதியாக வேலைநிறுத்தம் செய்தார்கள். கோட்டை பகுதியில் அமைதியாக நடந்து கொண்டு வந்த தொழிலாளர்களின் ஊர்வலத்தின் மீது குறுக்கே வேண்டுமென்றே ஒரு பிரிட்டிஷ் இராணுவ லாரி ஓட்டப்பட்டு லாரி அடியில் 2 தொழிலாளிகள் நசுங்கி செத்தார்கள். இதுவே மோதலின் துவக்கமாக அமைந்தது. லாரி அடியில் சிக்கிய மற்ற தொழிலாளிகளை காப்பாற்ற தொழிலாளிகள் பாய்ந்து சென்றார்கள். அந்த தொழிலாளர்களை விரட்ட போலீஸ் துப்பாக்கி பிரயோகம் செய்ததில் அந்த இடத்திலேயே மேலும் 2 தொழிலாளிகள் குண்டடிப்பட்டு இறந்தார்கள். கட்டுக்கு அடங்கா நிலைமை உருவாகிவிட்டது.
கோபமடைந்த தொழிலாளர்கள் பிரிட்டிஷ் ராணுவ லாரிகள் 2 சுற்றி வளைத்து தீயிட்டார்கள். விரைந்து வந்த பிரிட்டிஷ் படைகள் தொழிலாளர்கள் மீது சரமாரியாக சுட்டார்கள். தெரு வீதிகளில் தடைகள் ஏற்படுத்தி கொண்ட தொழிலாளர்கள் கையில் கிடைத்தவற்றை கொண்டு பின்வாங்காமல் போராடினார்கள். இதே நேரத்தில் பம்பாய் நகரின் பல்வேறு பகுதிகளிலும் இதேபோல் போர்கள் நடந்து கொண்டிருந்தன. வெல்லஸ்லி சாலையில் 150 ஆயுத போலீசாருக்கும் தொழிலாளர்களுக்கும் 3.5 மணி நேரம் இடைவிடாத சண்டை நடந்து அடக்க முடியாமல் இராணுவம் வந்தது. இராணுவத்துடனும் தடைகள் ஏற்படுத்தி கொண்டு தொழிலாளர்கள் போராடினார்கள். அவர்களுக்கு ஈடு கொடுக்க ஆயுதங்கள் இல்லாததால் தொழிலாளர்கள் கடைசியில் சாலை தடைகளை விட்டு கொடுத்து பின்வாங்கினார்கள். பம்பாய் நகர வீதிகள் எங்கும் பிரிட்டிஷ் ராணுவ லாரிகள் சீறி பாய்ந்து கொண்டு ஓடின. அவைகளில் இருந்து வெள்ளை சிப்பாய்கள் கண் எதிரில் தட்டுப்பட்டவர்களை எல்லாம் சுட்டுக்கொண்டே போனார்கள். ஒரு விளையாட்டை போல அன்று மட்டும் 270 பேர் இந்தியர்கள் மாண்டதாக கணக்கு வந்தது. கப்பல் படை வீரர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக நாடு முழுவதும் மக்கள் கோபாவேசமாக கொதித்து எழுந்தார்கள். எல்லா முக்கிய நகரங்களிலும் ஆர்ப்பாட்டம் ஊர்வலங்கள் நடந்தன. சென்னையில் இருந்த HMIS அடையார் கப்பல் மாலுமிகள் சென்னை மக்களோடு ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். கண்ணுக்கு தட்டுப்படுகின்ற வெள்ளையர்களை இவர்கள் விரட்டினார்கள். பிரிட்டிஷ் கொடிகளை இறக்கி கிழித்தனர். அன்று சென்னையில் நடந்த துப்பாக்கி பிரயோகத்தில் 2 மரணமடைந்தார்கள், பலர் காயமடைந்தார்கள். கராச்சியில் நடந்த ஹர்த்தாலை குறிப்பிட்டு சொல்ல வேணும். வெள்ளை அரசு பிறப்பித்திருந்த தடை உத்தரவையும் மீறி மக்கள் பல்லாயிரக்கணக்கில் இதிஹாத் மைதானத்தில் கூடினார்கள். தெருக்களில் கூடிய மக்களை கலைக்க கண்ணீர் குண்டுகள் வீசிய போது கண்ணீர் புகையை பயனற்றதாக செய்ய மாடிகளிலிருந்து பெண்கள் தண்ணீர் ஊற்றியது அரிய காட்சியாக இருந்தது. கடைசியில் அங்கே 8 பேரை துப்பாக்கி பிரயோகத்தில் கொன்றுதான் கூட்டத்தை கலைக்க முடிந்தது. பலர் படுகாயமடைந்தார்கள். பம்பாய் தெருக்களில் 2 நாட்கள் வெள்ளை அரசின் இராணுவத்தோடு மக்கள் போராடியதில் மட்டும் மொத்தம் 300 பேர்கள் மாண்டார்கள். இந்திய நாட்டின் வரலாற்றில் பிரிட்டிஷ் படைகளுடன் மக்கள் போராடியதும், அதில் இந்திய இராணுவ வீரர்களும் தொழிலாளர்கள் மாணவர்கள் என்று இணைந்து வெள்ளை இராணுவத்தை எதிர்த்து போராடியதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி. இதுவரை நடந்தவற்றிற்கு இது முற்றிலும் மாறுபட்டது. இது எதிரிக்கும் புரிந்தது, நம்மவர்களுக்கும் புரிந்தது. இதனால் நிலைமைகள் வேகமாக மாற தொடங்கின. இப்போ இங்க 2 விஷயங்களை கவனிக்க வேணும் என்றார் மணி. 1, இந்திய இராணுவத்தை நம்பி இனி இந்தியாவை அரசாள முடியாது என்று பிரிட்டிஷார் கண்டுகொண்டது. 2, தேசிய தலைவர்கள் என்று கருதப்பட்டு வந்த மாபெரும் தலைவர்கள் ஹர்த்தால் வேண்டாம் என்று சொல்லி தடுத்தும் கூட தேசம் பூராவும் மக்கள் பொங்கி எழுந்து ஆவேசமாக கப்பல் படை வீரர்களின் போராட்டத்துக்கு ஆதரவாக ஊர்வலங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தியது. வெள்ளைக்காரனுக்கு எப்படி இந்த நாட்டை இனி ஆள முடியாது என்கிற பயம் வந்ததோ, அதே போல் நம்முடைய தேசிய தலைவர்களுக்கும் இந்த மக்கள் இனி நம்முடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்களா என்ற யோசனையும் பயமும் வந்தது என்பதும் வாஸ்தவம். அடுத்த அத்தியாயம். இந்த புக்கோட ஃபைனல் அத்தியாயம் அது. இதோட முடியுது இல்ல இந்த புக்கு? ஆமா மீரா. ஓகே. 42வது அத்தியாயம். இந்தியாவுக்கு சுய ஆட்சி தரப்போவதாக பிரிட்டன் பகிரங்கமாகவே வாயை திறந்து சொல்லிவிட்டது. தேதி கூட அறிவித்தாகி விட்டது. ரொம்ப பேர் இதை நம்பவில்லை. வெள்ளைக்காரனோட ட்ரிக் இது என்றார்கள். கோகுலபுரத்து பெரியாட்கள் அவனுடைய இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் இவர்கள் சாதாரணமாக பேச்சில் உபயோகித்தால் அவனுடைய எண்ணங்களும் அத்துப்படி என்பது போல் பேசினார்கள். பேப்பர் படிக்காத ஆட்களும் பேப்பர் படிக்க ஆரம்பித்ததும், பேப்பர் படித்து கேட்காத ஆட்களும் நின்று கேட்க ஆரம்பித்ததும் கிராமத்தில் நேர்ந்த வித்தியாசமான காட்சி. நேத்து வரைக்கும் வெள்ளை துணி பாடிக்கொண்டிருந்த நுண்ணகொண்ட பெரியவர் இன்று சடார் என்று காங்கிரஸ் துதி பாட ஆரம்பித்தது கஸ்தூரியாலேயே நம்ப முடியவில்லை. நுண்ணகொண்ட நாயக்கர் வீட்டு தாழ்வாரத்திலும் ஊர் மடத்திலும் கம்மாய்க்கரை மரத்து நிழல் அடியிலும் காடுகளிலும் அரகவெட்டி தொண்டர் படை கருவ மரத்து நிழலில் கஞ்சி குடிக்க உட்காரும் போது இந்த அரசியல் சமாச்சாரங்கள் காராசாரமாக பேசப்பட்டன. இந்த சமயத்தில் இங்கே மணி என்று அழைக்கப்படும் தேசாந்திரி வந்து சேர்ந்தது தற்செயலான ஒரு விஷயம் என்றாலும் கோபல்லபுரத்து இளவட்டங்களிடம் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது. பம்பாயில் கப்பல் படை மாலுமியாக இருந்து அந்த போராட்டங்களில் எல்லாம் பங்கு கொண்ட அவர் அரசியல் தெளிவும் கொண்டவராக இருந்தார். இங்கே தங்கியிருந்த அத்தனை நாட்களிலும் அவரை சுற்றி இருந்த வாலிப கூட்டங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பல தேசிய சர்வதேசிய அரசியல் விவகாரங்களை பள்ளி பிள்ளைகளுக்கு வகுப்பு எடுப்பது போல விவரித்து சொன்னார்.
1947 ஆகஸ்ட் 15. நெருங்க நெருங்க கிராமம் பரபரப்பும் முனைப்பும் கொண்டது. முதல் சுதந்திர தினத்தை எப்படி கொண்டாடுவது என்பதை தனித்தனியாக விவாதித்தது. ஊருக்கு புறப்பட்ட மணியை இருந்து போகலாம் என்று வற்புறுத்தியதின் பேரில் சம்மதித்தார். சொல்ல போனால் அவருக்கு தான் பிறந்த ஊரை விட பம்பாயும் பம்பாய் நிகழ்ச்சிகளுமே கண்ணுக்கு முன்னால் வந்து நின்றன. அவருக்கு இந்த சுதந்திரத்தில் மகிழ்ச்சி இல்லை. நாடு இரண்டாக உடைந்ததும், மதங்களின் பெயரால் மக்கள் ஒருவரையொருவர் கொன்று குவித்ததும், பெண்டுகளை மானபங்கப்படுத்தியதும், பச்சை குழந்தைகளை திரிசூலத்தில் குத்தி ஏந்தி கொண்டு வெறி ஊர்வலம் வந்த மிருக மனிதர்களை பற்றி எண்ணி மனது பதைத்தது. போராட்டத்தை வாபஸ் வாங்குங்கள், உங்களை பழிவாங்காமலும் உங்கள் வேலைகளுக்கு நாங்களே உத்தரவாதம் தருகிறோம் என்று வாக்குறுதி தந்த பட்டேல் உட்பட பல தலைவர்கள், தேசிய தலைவர்கள் திடீரென்று காணாமல் போனதும் போராட்டத்தை வாபஸ் வாங்கிய மறுநாளே ஈவு இரக்கமில்லாமல் இந்திய மாலுமிகளை வெள்ளையர்கள் அடித்து நொறுக்கி கொன்றதும், கைதும் பழிவாங்கல்களும் கேஸும் டிஸ்மிஸும். அந்நிலையிலும் தப்பி ஓடி தலைமறைவான மாலுமிகளில் மணியும் ஒருவர். இப்போது அவர் படுபாவிகளான வெள்ளையர்களை கூட மன்னிக்க தயாராக இருந்தார். நமது தேசிய தலைவர்களை அவர் மன்னிக்க தயாரில்லை. கிராமத்தில் 3 அரசியல் பிரிவுகள், சொல்ல போனால் 4 இருந்தது. காங்கிரஸ் கட்சி, திராவிட இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி, பிரிட்டிஷ்காரனுக்கு துதிபாடும் உதிரிகள். இந்த முதல் சுதந்திர தின கொண்டாட்டத்தை கொடியேற்றி கொண்டாட காங்கிரஸ் கட்சியாரோடு பிரிட்டிஷ் தாசர்கள் இணைந்து கொண்டார்கள். அதில் 1-2 பேர் மாத்திரம் இன்னும் கலைந்து கொண்டே இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் பையன்கள் போய் காங்கிரஸ்காரர்களை பார்த்து சுதந்திர தினத்தை நாம் சேர்ந்தே கொண்டாடுவோமே என்று கூப்பிட்டார்கள். உங்களுக்கும் நம் மக்களுக்கும் ஒத்து வராது, நாங்க உங்களோடு சேர முடியாது, நாங்க வாங்கின சுதந்திர தினத்தை நாங்க தனியாதான் கொண்டாடுவோம் என்று சொல்லிவிட்டார்கள். கொத்தனார் சாமிநாயக்கர் அது பற்றி சொன்னார். காங்கிரஸ்காரங்க நடந்துகிட்டது சரியா தெரியல என்று. அந்த பேச்சுகளே சரியில்லை என்றார். கொஞ்சம் கழித்து எரிச்சலான கோபத்தோடு, நாங்க வழங்கின சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு காட்டி, உன் அப்பா வாங்கின சுதந்திரண்டா என்று சொல்லி ஒரு வசவையும் சேர்த்து முடித்தார். அழகரசனும் அவனது சேக்காளிகளும் இந்த சுதந்திரத்தை வேறு விதமாக பார்த்தார்கள். தமிழன் இனி இந்திய ஏகாதிபத்தியத்துக்கு அடிமையாக வேண்டும், பார்ப்பனியத்துக்கு கிடைத்த வெற்றி, ஏக இந்தியா என்று சொல்லி தமிழன் நசுக்கப்படுவான், எல்லா மத்திய அரசு பதவிகள், உத்தியோகங்கள் இனி நமக்கு இல்லை, பார்ப்பனிய அறிவு ஜீவிகளோடு அறிவுத்திறனில் நம்முடைய பிள்ளைகள் போட்டி போட முடியாது, வஞ்சகமாக நாம் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். கம்யூனிஸ்ட் பையன்கள் தரப்பில் எழுந்த சிந்தனை வேற விதமாக இருந்தது. வென்றது போதும், முந்தியில போடு என்கிற கதையாகிவிட்டது. வெறும் அதிகார மாற்றம் இது. எல்லாம் அப்படியே இருக்கும். வெள்ளையன் உட்கார்ந்த இடத்தில் பதவிகளில் கருப்பந்துரைகள் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். ஏழ்மை அப்படியே இருக்கும். எந்திர முதலாளிகள் கொழுக்க போகிறார்கள். வெள்ளை மூலதனத்தோடு இணைந்து கொண்டு சுதந்திரம் என்று சொல்லிவிட்டு பிரிட்டிஷ் காமன்வெல்த்துக்கு உள்ளே இரு என்கிற வஞ்சகத்தை இந்த மூதிகள் புரிந்து கொள்ளவில்லை. யுத்தத்தில் ஏற்பட்ட தண்ட செலவுகளை எல்லாம் இந்தியாவின் தலையில் வைத்து கட்டப் போகிறான் அவன். இந்த வெறும் அதிகார மாற்றத்துக்காகவா இத்தனை காலம் எத்தனை தியாகிகள் மடிந்தார்கள்? இன்னும் ஒரு பெரும் போராட்டம் இருக்கு இவனுங்களோட. ஆனால் வெள்ளையன் இந்த நாட்டை விட்டு போறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். காங்கிரஸ்காரர்களின் சிந்தனை இப்படி இருந்தது. பசுவும் புலியும் ஒரு தண்ணீர் துறையில் ஒன்று சேர்ந்து தண்ணீர் குடிக்கும் அந்த ராமராஜ்யம் வரப்போகிறது. இந்தியாவை பிடித்திருந்த கிரகணம் விலகிவிட்டது. எல்லாம் நமது தலைவர்கள் பார்த்து கொள்வார்கள். இனி எல்லாம் சந்தோஷமே. ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. கிராமத்தை தோரணங்களாலும் கொடிகளாலும் அலங்கரித்தார்கள். ஊர் பொங்கலுக்கு காப்பு கட்டுவது போல ஊருக்குள் நுழையும் பாதைகளில் எல்லாம் வைக்கோல்
உட்புரியில் மாங்குளைகளை செருகி தொங்கவிட்டு கட்டினார்கள். பெரியவர்கள் எல்லா கிராம தேவதைகளுக்கும் பூசைக்கு ஏற்பாடு செய்தார்கள். ஊருக்கு வடக்கே பார்வதி அம்மன் கோவில் முன்புள்ள மைதானத்தில் கம்யூனிஸ்டுகளும், ஊருக்கு தெற்கே கிருஷ்ணன் கோவில் முன் உள்ள மைதானத்தில் காங்கிரஸ்காரர்களும் முதல் சுதந்திர தினத்தை தனித்தனியே கொண்டாடினார்கள். காங்கிரஸ்காரர்களின் ஏற்பாடும் கம்யூனிஸ்டுகளின் ஏற்பாடும் வித்தியாசமாக இருந்தது. காங்கிரஸ் கூட்டத்தில் இதுவரை வெள்ளைக்காரனை ஆதரித்தே பேசியவர்களும், நமதே ராஜ்யம் அடைந்தே தீருவோம் என்கிற கோஷத்தை கேலி செய்தவர்களும் இருந்தார்கள். எல்லோரும் குளித்து ரொம்ப சுத்தமாக இருந்தார்கள். கூட்டத்தின் முடிவில் விநியோகிக்க தயாராக சர்க்கரை பொங்கலும் இருந்தது. கம்யூனிஸ்டுகளின் கூட்டத்தில் அவ்வளவும் இளவட்டங்களாகவே இருந்தார்கள். அதில் அந்த கிராமத்தின் ஆதி திராவிட சமூகத்தவர்கள் உட்பட அனைத்து ஜாதிக்காரர்களும் இருந்தார்கள். சிறுவர்களை கொண்ட ஒயில் கும்மி கலை நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. அந்த கூட்டத்தில் சில புதிய முகங்களும் தட்டுப்பட்டன. அவர்கள் சுப்பையாவுக்கு தெரிந்தவர்கள். இங்கே அவர்கள் வந்ததே தனிக்கதை. சுசீந்திரம் தானுமாலையன் கோவில் தேர் திருவிழாவில் தேரில் தேசிய கொடியான மூவர்ண கொடி கட்டினால்தான் தேர் நகரும் என்று சொன்னார்கள். மூவர்ண கொடி கட்டாமல் தேர் நகரவில்லை. தேரில் கட்டிய மூவர்ண கொடியை திருவாங்கூர் போலீஸ் அவிழ்க்க போனது. கொடியை அவிழ்க்க விட மாட்டோம் என்றது கூட்டம். போலீசுக்கும் மக்களுக்கும் போராட்டம் தொடங்கியது. திவானாட்சி ஒழிக, மன்னராட்சி ஒழிக என்று முன்னேறிய மக்கள் கூட்டத்தை முன்னறிவிப்பு கூட இல்லாமல் கண்மூடித்தனமாக மக்களை சுட்டு குவித்தது திருவாங்கூர் போலீஸ். எத்தனை பேர் செத்தாங்க என்றே தெரியவில்லை. அவ்வளவு உடம்புகளையும் அள்ளி போட்டுக்கொண்டு போலீஸ் லாரி போகும்போது மரித்தோம். பயனில்லை. வாய் ஜனநாயகம் பேசுவதும் கை சுடுவதும் திவானாட்சியின் அழகு. உயிர் தப்பி ஓடி வந்தோம் என்று சொன்னார்கள் அந்த இளைஞர்கள். அவர்களும் கூட்டத்தில் பேசுவதாக இருந்தது. ராத்திரி 12 மணி வரை பொழுது போகணுமே. சலங்கை கொத்துகளை காலில் கட்டிக்கொண்ட சிறுவர்கள் கையில் செங்கோடி பிடித்துக் கொண்டு மேளத்தின் தாளக்கட்டுக்கு ஏற்ப ஒழுங்காக ஒன்று போல காலடிகளை எடுத்து வைத்து கைக்கொடிகளை வீசிவிட்டு கூட்டுக்குரலில் பாடி ஆடினார்கள். சங்கத்தில் எல்லோரும் சேருங்க, விவசாய சமுதாயம் ஓங்க வேணுங்க. மக்கள் கவிஞன் திருமூர்த்தியின் பாடல்களை அவர்கள் தொடர்ந்து ஆடி பாடினார்கள். மணி 12. கிராம தேவதைகளின் கோவில்களில் உள்ள மணிகள் எல்லாம் கனகனவென்று ஒலித்தன. பீடாங்கு வேட்டுகளை வெடிக்க செய்தார்கள். அதுவரை பறக்க விடப்பட்டிருந்த கருப்பு கொடியை கீழே இறக்கினார்கள். மூவர்ண கொடியை பலத்த ஆரவாரங்களுடனும் சொல்ல முடியாத ஆனந்தத்தோடும் ஏற்றினார்கள். கரைகோஷங்களோடு கோஷங்களும் ஒலித்தன. பெண்டுகள் குலவையிட்டார்கள். வழக்கம் போல பொழுது விடிந்தது. மறுநாள் பேப்பரில் வந்த அந்த செய்தியை பற்றிய பேச்சு வந்தது. தேசமெல்லாம் இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் மூழ்கி இருக்கிறது. கல்கத்தாவில் மகாத்மா காந்தி ராட்டையில் வேகமாக நூற்று கொண்டிருக்கிறாராம். பத்திரிகை நிருபர்கள் போய் காந்திஜி முன்னால் நின்றார்களாம். அப்பவும் அவர் அவர்களை பார்க்கவில்லையாம். பாபுஜி, தேசத்துக்கு சுதந்திரம் வந்துவிட்டது. தேசமே மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மௌனமாக நூற்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று கேட்டு நின்றார்கள். பதிலே சொல்லவில்லையாம். அவர் பாட்டுக்கு விறுவிறு என்று வேகமாக நூற்று கொண்டிருந்தாராம். திரும்பவும் பத்திரிகை நிருபர்கள் அதே கேள்வியை காந்திஜியிடம் கேட்டார்களாம். ராட்டை சுற்றுவதை நிறுத்தினாராம். நிருபர்களை பார்த்தாராம். என்ன சொல்லுவாரோ என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நிருபர்களுக்கும் தேசத்துக்கும் அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒண்ணுமில்லை. சொல்லிவிட்டு முன்னிலும் வேகமாய் நூற்க ஆரம்பித்து விட்டாராம். சுதந்திரத்தை பற்றி கல்கத்தாவில் காந்தி சொன்ன வார்த்தை கோவில்லபுரத்திலும் வந்து எதிரொலித்தது. ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை, ஒண்ணுமில்லை. அண்ணமையா அந்த வார்த்தையை தனக்குள் சொல்லி பார்த்து கொண்டான். மீரா, ஒண்டர்ஃபுல் ரீடிங். இதோட இந்த புத்தகம் முடிந்தது. நண்பர்கள் யாராவது ஏதாவது கருத்து சொல்லணும் அப்படின்னா ரெக்வஸ்ட் கேட்டு வாங்க, பேசலாம்.
மீரா, நீங்க எதுவும் பேசுறீங்களா? ஃபைனல் ஃபியூ சாப்டர்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது களி. ஏதோ ஆமா. ஒரு இந்த புக்கு முழுக்கவே அந்த அதாவது அந்த சுதந்திர அந்த போராட்டம், அந்த சுதந்திரம் கிடைத்த அந்த நேரம், இதெல்லாம் வந்து ஒரு ரன்னிங் காமெண்ட்ரி மாதிரி ஒரு ஒரு கிராம வியூல நம்ம பார்த்த மாதிரியே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு புக்கு. சூப்பர். நம்ம நேற்று ஆக்சுவலி அந்த க்ளோசிங்கில் அவர் அநேகமாக இந்த ராயல் நேவி மியூட்டினி பற்றி தான் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம முடித்தோம். அதே மாதிரி ராயல் நேவி மியூட்டினி பற்றி தான் சொல்லியிருந்தார். நல்ல டீட்டெயில்டாக எதனால் ஆரம்பிச்சது, எப்படி போச்சுது அப்படின்றத, ரொம்ப எப்படி அது பரவி கராச்சிக்கும் கொல்கத்தாவுக்கும் எப்படி பரவிச்சு, எப்படி மற்ற ரெஜிமெண்ட்ஸ் வந்து இவங்க மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு மறுத்தாங்க, எப்படி விமானப்படையும் இதில் சேர்ந்து கொண்டது, எப்படி மக்களுடைய ஆதரவு இதில் வந்து திரண்டுச்சு, எந்த அளவுக்கு புழுக்கம் வந்தது சட்டையை கழட்டி போட்டு போனான் அப்படின்னு சொல்லிட்டு கிழிந்திருந்த துணைகளை ஒன்று சேர்த்து தைத்து சட்டையாக போட்டுக்கொண்டான், புழுக்கம் வந்தது சட்டையை கழட்டி போட்டு விட்டு போனான் அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷ் கிளம்பி போனதை வந்து அவங்க எப்படி எல்லா ப்ராவின்சஸையும் ஒன்று சேர்த்தாங்க அப்படின்றதையும், எப்படி கிளம்பி போனாங்க அப்படின்றதையும், ஏதோ எனக்கு எந்த கவிஞர் ஞாபகம் இல்லை, பட் இந்த கவிதை மட்டும் ஞாபகம் இருக்குது அப்படின்றத படிச்சிருக்கோம். அவங்க இதுக்கு மேலே இந்திய அதாவது இராணுவம் ரிவோல்ட் பண்ணிட்டா அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு மேலே அந்த இடத்துல நம்மளால் சர்வைவ் ஆக முடியாது அப்படின்றத வந்து பிரிட்டிஷ் உணர்ந்து கொண்ட தருணம் அது. அதுக்கு முன்னாடி கராச்சியிலையும் ஏற்கனவே ஒரு தடவை காந்தி வட்டமேஜை மாநாட்டுக்கு போயிருந்தப்போ பத்திரிகையாளர்கள் சொன்னப்போ, ஏன் காந்தி இர்வினில் வந்து நீங்கள் அந்த கூர்கா ரெஜிமெண்ட்டுக்கான இதை நீங்கள் விடுதலையை நீங்கள் வாங்கி தரல அப்படின்னு சொன்னபோது, அவங்க இதே புத்தகத்தில் தான் படித்தோம் அந்த செய்தியையும், அவங்க உறுதிமொழி எடுத்திருந்தாங்க. அதாவது தங்களுடைய முழு இதையும் முழு அலகியன்ஸையும் வந்து அரசுக்கு கொடுக்கறதாக அவங்க உறுதிமொழி எடுத்திருக்காங்க. அந்த உறுதிமொழியை மீறி அவங்களுடைய அந்த ஆணையை மக்களை நோக்கி சுட சொன்ன அந்த ஆணையை ஏற்காமல் அந்த கூர்கா ரெஜிமெண்ட் சுடாமல் இருந்தது தப்பு. அதனால நான் அவங்களுடைய விடுதலை, அதனால அவங்க வந்து தண்டனையாக அந்தமான் தீவுக்கு அனுப்பப்பட்டதுக்கு வந்து மாறாக நான் எந்த ஆதரவும் அவங்களுக்கு செய்யலை. பகத்சிங்குக்கு ஆதரவு சொல்லலை. அதை விட இந்த கூர்கா ரெஜிமெண்ட்டுக்கு வந்து அவர் ஆதரவு கேட்கல. இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தத்தில் அந்த ஷரத்தை சேர்க்கலை, இந்த 2 ஷரத்தை சேர்க்கலை அப்படின்றது வரலாறுலேயும் நமக்கு தெரியும், இதே புத்தகத்துலேயும் படிச்சிருக்கோம். அப்போது காந்தி சொன்ன விளக்கம் இதுதான் அப்படின்றதும் இந்த புத்தகத்தில் ஏற்கனவே பதிவாகி இருக்கு. அது காந்தியுடைய கூற்றுல அது உண்மை அப்படின்னு சொன்னாலும், உறுதிமொழிக்கு மாறாக அவங்க செயல்பட்டாங்க, அவங்களுக்கு நான் ஆதரவு கொடுக்க முடியாது அப்படின்றத சொன்னது உண்மை அப்படின்னு சொன்னாலும், உண்மையிலேயே ஆட்சியாளர்களும் சரி, ஆட்சியாளர் ஆக விரும்புகிறவர்களும் சரி, அனைவருக்குமே வந்து ஒரு நைட்மேர் தான் இராணுவம் கீழ்ப்படிய மறுப்பது அப்படின்னு சொல்லி வருது. இராணுவம் கீழ்ப்படிய மறுப்பது, அதற்கும் மேலாக தன்னுடைய மக்கள், தன்னுடைய பின்பற்றுவோர், தங்களுடைய கொள்கைகளை பின்பற்றுபவர்கள் அப்படின்னு நினைக்கிற மக்களும் அதை கேட்காமல் ஹர்த்தால் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னதை மீறி ஹர்த்தால் செய்கிறது, தலைவர்களுடைய இதை வந்து மரியாதை இல்லாமல் போகிறது அப்படின்றதும் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப இதாக இருந்திருக்கும், ரொம்ப அவமானமாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. பட்டேல் அண்ட் நேரு 2 பேருமே இதை பேசியிருந்திருக்காங்க, இந்த விஷயத்தில் பத்திரிகையாளர் கூட்டங்களில் பேசியிருக்காங்க அப்படின்றத இந்த புத்தகத்தில் தகவலாக சொல்கிறாங்க. ஓகே, அரசு காந்தியினுடைய ரீசனிங்க்கும் இவங்களுடைய ரீசனிங்க்கும் இருந்த வித்தியாசம் அதுதான். அவர் வந்து ஒரு உறுதிமொழியை கோட் பண்ணார், பட்டு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி காந்தி இந்த புத்தகத்துலையுமே முதல்ல காந்தி சுதந்திரம் வாங்குற வரைக்கும் தான் காந்தியை வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் காந்தியை தூக்கி போட்டுருவாங்க அப்படின்றத கிட்டத்தட்ட
30ஸ்லயே சொல்ற மாதிரி இந்த புத்தகத்துல ஒரு நேரேட்டிவ் வருது. அது அப்பவே அவங்க எல்லா மக்களும் உணர்ந்திருப்பாங்களான்னு தெரியல. பட் அது சுதந்திரம் வாங்கின அடுத்த உடனடியாகவே அது வந்து நிறைவேறிவிட்டது அப்படின்றதும், சுதந்திர கொண்டாட்டம் வந்து தலைநகரில் மையம் கொண்டிருந்தபோது, இவர் வந்து ம் வெஸ்ட் பெங்கால்ல அ அ ஒரு இஸ்லாமிய கிராமத்தில் உட்கார்ந்திருந்தாரு அப்படின்றதும், உண்ணாவிரதத்துல உட்கார்ந்திருந்தாரு அப்படின்றதும் வந்து வரலாற்றுல தெரிஞ்ச ஒரு விஷயம். அ காந்தி வந்து சுதந்திரத்துக்காக நான் போராடினேன் அப்படின்றத விட, மக்களுக்காக நான் இருந்தேன். பீஸ் அந்த அவர் எந்த பிரின்சிபிள்ஸ நம்புனாரோ, மக்களுக்கான கொள்கைகளுக்காக நின்னேன். அவங்களுடைய ஒற்றுமைக்காக நான் நின்னேன். அ அவங்க சரியான விதத்தில நடத்தப்படுறதுக்காக நான் நின்னேன். அப்படின்ற ஒரு கொள்கையின் இதில அவர் வாழ்நாள் வரைக்கும் இருந்துட்டு போயிருக்காரு அப்படின்றது தான், அ பல ம் அ கருத்து வேறுபாடுகளையும் தாண்டி அவர வந்து நம்ம அ மதிக்கிறதுக்கான காரணம். மதிக்க வேண்டியதுக்கான காரணம். அ இந்த அ தொடர்ச்சியாக அத கன்சிஸ்டன்ட்டா அவர் பேசிட்டே இருந்தாரு அப்படின்றது தான் நெறைய கருத்து வேறுபாடுகள். நம்மளும் வந்து வைக்கம் போராட்டம் பத்திய கொள்ள அதிகமானவர்களுடைய புத்தகமாகட்டும், இன்னும் நெறைய புத்தகங்கள். அதுல நம்ம இவரு யாரு நம்ம ராமச்சந்திர குஹா எழுதிய இந்திய வரலாற்ற படைத்தவர்கள் ஒரு புத்தகம் ஒண்ணு படிச்சோம். அந்த இதில முக்கியமான இதாகட்டும். அதில அத்தனையிலுமே காந்திய பத்தின நெறைய விமர்சனங்களையும் நம்மளும் வச்சிருக்கோம். இன்னும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய வாழ்நாள் மட்டும் ஒரு சாதாரண மனிதருடைய வாழ்நாளாக இல்லாமல், இன்னொரு மனிதரால் முடித்து வைக்கப்படக்கூடியதாக ஒன்றாக இல்லாமல், ஒரு 800 வருடம், ஒரு 1000 வருடமாக காந்தி வாழ்ந்திருந்தார் அப்படின்னு சொன்னா, அ அத அந்த அந்த பாதையை பின்பற்றுவதில் அர்த்தம் இருக்கு. அது இல்லாத பட்சத்தில, ஒரு வாழ்நாள்ல மனுஷன் இறந்து போனதுக்கப்புறம் மாறப்போற அத்தனை ஒரு விஷயத்துக்காகவும் வாழ்றத விட, லாங் டைமா அ சமூக நீதிக்கு என்ன தேவையோ, லாங் டைமா மக்களினுடைய மரியாதைக்கும், சுயமரியாதைக்கும், மக்களினுடைய அமைதிக்கும், மக்கள் மனிதர்களாக நடத்தப்படுவதற்கான ஏற்பாடுகளுக்கும் என்ன செய்யணுமோ, அத செய்யணும். அது காந்தி நினைத்திருந்த வழிமுறைகளை விட ஸ்ட்ராங்கான வழிமுறைகள் தான் வந்து அ பயன்பட்டுருக்க முடியும். ஏன்னா, ஒருத்தர் ஒருத்தருடைய வாழ்நாள்ல மக்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருப்பது மேபி மேக்ஸிமம் ஒரு 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், அப்ப 60 வருஷம் இருக்கலாமா? அ அ அதுக்கு மேல நம்மளால நம்மளுடைய வாழ்நாள் இல்ல அப்படின்னு சொல்லும்போது, மக்களுக்கு ஏதாவது செய்யக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு, நம்மளுடைய வாழ்நாள்ல நம்ம செத்ததுக்கப்புறம் அடுத்து வர்ற ஆட்களே அத மீறி நடந்துருவாங்க அப்படின்ற ஒரு பயம் படக்கூடிய ஒரு முறைகளை மட்டும் தனிமனித சத்தியாகிரகம் மாரி ஒரு தனிமனித முறைகளை மட்டுமே வச்சு நடத்திற முடியாது. அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா மாத்தியிருக்கணும். அது இல்லாத பட்சத்தில இன்னும் ஸ்ட்ராங்கா அ ரூல்ஸ் போட்டிருந்திருக்கணும். ஸ்ட்ராங்கா அத அணுகியிருக்கணும். பட் அப்படி ஸ்ட்ராங்கா அணுகியிருந்தா அவர் தலைவராக நீடிக்க விட்டுருப்பாங்களா? அவர ஒரு முக்கிய முக்கிய அ உருவமாக அ அம் சித்தரிக்கப்பட்டிருப்பாரா அவரு? இல்லன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா, யார் வந்து கேள்வி கேட்காம சனாதனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அ அ அதனுடைய மனசு காயப்படாம நடந்துக்கிறாங்களோ, அதுதான் வந்து அவங்க தான் சர்வைவ் ஆக முடியும். அ ஹரிஜன் அ அ கமிட்டியா, ஹரிஜன் சங்கத்துக்கு வந்து காந்தியார் நியமித்தது வந்து காந்தியார் கமிட்டி தலைவராகவும், மெம்பர்களாகவும் நியமித்தது வந்து அனைவருமே ஹரிஜனம் அவருடைய வார்த்தையில சொல்றேன். ஹரிஜனம் அல்லாதவர தான் நியமிச்சிருந்தாரு. ஏன் அப்படின்னு காரணம் கேட்டதுக்கு, ஹரிஜனங்களுடைய காச போட்டு இந்த ஹரிஜன சங்கம் ஆரம்பிக்கப்படல. யார் காச போட்டு ஆரம்பிச்சோமோ, அவங்க கமிட்டி உறுப்பினர்களாக இருப்பது தான் சரி அப்படின்ற மாரி, ஹரிஜனத்துக்கு அதுவரைக்கும் ஹரிஜனம் சொத்து வைத்துக் கொள்ளாமல், காசு வைத்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற நிலையில காசு வைத்துக் கொள்ளாமல் இருக்கிற நிலையில இருந்ததுக்கும் யார் காரணம்? அப்பயே அம்பேத்கர் சொன்னாரு, அ அதுக்கு நாங்க வேணா காசு தர்றோம். அந்த இதுக்கு ஆள மாத்துங்க அப்படின்னு. அதுக்கும் அவர் ஒத்துக்கல. ஸோ இந்த மாரியான நெறைய அ முரண்பாடுகள். ரொம்ப மனசு கோணாம நடந்துக்கிற அந்த விஷயங்கள். அது இல்லாம இருந்திருந்தா அவர் தலைவரா இருந்திருப்பாரா? அப்படின்ற சந்தேகமும் நம்ம நெறைய தடவ எழுப்பியிருக்கோம். ஸோ இதுதான் இந்த இன்னைக்கு இது வந்து ஒரு கிராமத்திலிருந்து இந்த வியூ பத்திரிகைகள் மூலமாகவும் அ அ மாதாந்திர சஞ்சிகைகள் மூலமாகவும் மட்டும் இல்லாம, இந்த மாரி ஆ பயணிகள் மூலமாக அந்த ஊர் வழியாக பயணம் செய்பவர்களின் மூலமாகவும்,
தற்செயலாக வந்து சேர்ந்த மணி என்கிற அந்த கடற்படை மாலுமி அவர்களுடைய வாய்மொழியாகவும் இந்த கிராமம் வந்து இதை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டதாக களம் அமைத்திருக்கிறார் கதாசிரியர். ரொம்பவே சந்தோஷம். ரொம்ப நல்ல நிறைவான ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வாசிச்சதுல. கோபாலபுரம் கிராமமும் படிக்கணுன்றது ஆசை. சரி எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்தரா கோபாலபுரம் கிராமம் படிப்போமா, இல்ல வேற ஏதாவது படிச்சுட்டு அப்புறம் இன்னொரு தடவ கிராமம் படிப்போமா அப்படின்றதும் மைண்ட்ல இருக்கு. ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா ஒரு ரீட் பண்ணிட்டான்னா தான் முடிவு பண்ண முடியும். ஸோ நாளைக்கு என்ன புத்தகம் அப்படின்றது நாளைக்கு நான் வ வைக்கிறேன். யாருக்காவது பேர் சேர்க்கிறது இடைஞ்சலாக இருந்தா டிஎம் கூட பண்ணுங்க. இல்ல பேர் சேர்க்கணும் அப்படின்னாலும் டிஎம் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் வைக்கும்போது அதையும் சேர்த்து வைக்கிறதுக்கு. நன்றி மக்களே. வேற யாரும் எதுவும் பேசுறீங்களா?